Okay, so yesterday we started studying this contract act. So இன்னைக்கு வந்துட்டு we will start the part 2 of that. Now open your ICA book, keep your ICA book in the right hand side. You can ask doubt by unmuting yourself, but தேவையில்லாம unmute பண்ணி கடுப்பேதாதீங்க. டவுட் இருந்தா மட்டும் அன்மியூட் பண்ணி டவுட் இருக்கு சார்னு சொல்லி அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி, டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன சார்? இப்போ 2 பேர் கான்ட்ராக்ட் என்டர் பண்றாங்க. ஒருத்தர் வந்துட்டு ப்ராமிசார், இன்னொருத்தர் வந்து ப்ராமிசி. அதாவது எனக்கு ஒரு பொருள் வேணும், அது நீ விற்கிற அப்படின்னும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிசார் ப்ராமிசி அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்பிரீத் கிட்ட இருந்து நான் ஒரு வேலை வாங்குறேன், இந்த வேலை செஞ்சு கொடு, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு பைக் மெக்கானிக்னு வச்சுக்கோங்க. ஸோ சாம்பிரீத்ன்ற பைக் மெக்கானிக்ல நான் என் பைக் விடுறேன், அவன் எனக்கு வந்துட்டு ரிப்பேர் பண்ணி தரான். ஸோ அப்படின்ற பட்சத்துல நான் அவனுக்கு ஒரு 1000 rupees பைக் ரெடி பண்ணதுக்கு கொடுப்பேன். அவன் அந்த பைக்கை ரெடி பண்ணிட்டு என்ன கொடுப்பான். ஸோ இந்த இடத்துல இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். இப்போ 2 விஷயம் ப்ராப்ளம் இருக்கு. இது வந்து ஓரல் கான்ட்ராக்ட் தானே, இதுல எங்கேயுமே ரைட்டிங் இல்லையே. ஸோ ரிட்டன் கான்ட்ராக்ட் தான் வேலிடா இல்லைன்னா ஓரல் கான்ட்ராக்ட் கூட வேலிடான்னு கேட்டா, ஓரல் கான்ட்ராக்ட் கூட வேலிட் தான், ப்ரொவைடட் 2 பார்ட்டியுமே கோர்ட்ல வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஆமா, அவர் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டியுமே அக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓரல் கான்ட்ராக்டே வேலிட் தான். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஓரல் கான்ட்ராக்டே வேலிட் தான். ஆனா இந்த காலத்துல எவன் ஒத்துப்பான்? எவனும் ஒத்துக்க மாட்டான். ஓகே, நான் அவர்கிட்ட காசே வாங்கன்றான். சாம்பிளுக்கு 1000 ரூபா நான் கொடுத்துட்டு வந்திருப்பேன், ஆனா நான் பைக் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அவர் காசே கொடுக்கல அப்படின்ட்டு அவன் மேல கேஸ் போட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் ஓரல் கான்ட்ராக்ட் தானே. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது, ப்ரூஃபே இருக்காது எதுக்குமே. ஆனா எல்லாருமே உண்மையா இருந்தாங்கன்னா ஓரல் கான்ட்ராக்ட் கூட என்ஃபோர்ஸபிள் தான். ஸோ இட் இஸ் நாட் லைக் தட், லைக் நோ ஒன்லி ரிட்டன் கான்ட்ராக்ட் இஸ் என்ஃபோர்ஸபிள். Okay, the oral contract is also enforceable. புரிஞ்சுதா? Okay, now சுத்தி இனிமே யாரையும் அட்மிட் பண்ணாங்க, அப்படியே விட்டுடு. ஓகே, அப்படியே வந்துட்டு அப்படியே நிக்கிட்டோம். அண்ட் ஜோதி பிரசாந்த், நீ மே 22 குரூப்ல அட்மிஷன் போடுது. மே 22 குரூப்ல ஓகே சார் பாரு, 10:05 ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இனிமே நோ மோர் அட்மிஷன் போட்டு. சுத்தி நீ வந்து நவம்பர் 21 குரூப்ல நோ மோர் அட்மிஷன் போட்டு. ஓகே, 10:05 டைம் ஆயிடுச்சு, 5 minutes ஓவர்னு போட்டு. ஏன்னா டிலே பண்ணவங்களுக்குலாம் நம்ம ஒன்றும் அட்மிட் கொடுக்க தேவையில்லை, சும்மா தான் சீன் போட்டுன்னு இருப்பாங்க, நெட்வொர்க் ப்ராப்ளம் அது இது. அப்படி வரணும்னா 9:55 வர வேண்டியதானே. சரி, ஸோ வாட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட்? வேலிட் கான்ட்ராக்ட் ஷுட் பி அ லீகல் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்ல அந்த வேலிடிட்டிக்கு நம்ம படிச்சிருப்போம், எதுக்கு லீகல் 2% கெப்பாசிட்டி அதெல்லாம் படிச்சிருப்போம். அது தவிர என்ன அப்படின்னா, இப்போ ஓரல் கான்ட்ராக்ட் வந்துட்டு வேலிட் கான்ட்ராக்டா நிறைய பேர் கேட்பாங்க. ஓரல் கான்ட்ராக்டும் வேலிட் கான்ட்ராக்ட் தான், ப்ரொவைடட் அந்த 2 பார்ட்டியுமே கோர்ட்ல வந்து நாங்க கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகணும்னு சொன்னோம், பொய் சொல்லாம சொன்னோம். ஆனா ஒரு பார்ட்டி பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அது ப்ரூவ் பண்ணவே முடியாது இன்னொரு பார்ட்டி. ஓகே, அதெல்லாம் தலைவலி. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், கான்ட்ராக்ட் இஸ் பெட்டர் ஷுட் பி இன் ரைட்டிங்னு சொல்லுவோம். பிளஸ் சில கான்ட்ராக்ட்லாம் நேத்திக்கே படிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி என்டர் பண்ண போற கான்ட்ராக்ட், அதெல்லாம் கண்டிப்பா ரைட்டிங்ல இருக்குன்னு படிச்சிருக்கோம். இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் கண்டிப்பா ரைட்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சில கான்ட்ராக்ட்லாம் கண்டிப்பா ரைட்டிங்ல தான் இருக்கணும், அப்பதான் அது வேலிட். பட் எல்லா கான்ட்ராக்டும் ரைட்டிங்ல இருந்தா தான் வேலிட்னு சொல்ல முடியாது. கண்டுபிடிச்சு ஓகே, புரிஞ்சுதா? சோ எந்த கான்ட்ராக்ட்ல ரைட்டிங்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் வேலிட் ஜென்ரலா எல்லா கான்ட்ராக்டும். ஆனா சில கான்ட்ராக்ட்லாம் ரைட்டிங்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இது 2 விதத்தை பிரிக்கலாம். அப்போ ஓரல் கான்ட்ராக்ட் வேலிடா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன் ஆன்சர்? whether the oral contract valid provided both the parties should agree. Understood? Then good. அடுத்தது, what is void contract? void contract அப்படின்ற போது 2 பேருமே அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க, அது பேரு void contract. in void contract it need not be performed and one party cannot put case on the other party, but if at all you get any benefits you should refund the benefits. புரிஞ்சுதா? சோ void contract அப்படின்னும் போது void பக்கத்துல ஒரு ஏ போடு, அப்போ சூப்பரா புரிஞ்சிடும் உனக்கு. அவாய்டுன்னு சொல்லிடலாம். அப்படின்னா நீ பர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, you can avoid it. Okay, so void contract means it's not a valid contract. You could have avoided it. Totally நீ அவாய்ட் பண்ணிடலாம்.
ரெண்டாவது, உனக்கு அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்திருந்ததுன்னா நீ திருப்பி கொடுத்துடணும். புரிஞ்சுதா? சோ செல்லாத கான்ட்ராக்ட் பேரு வாய்டு கான்ட்ராக்ட் பேரு. செல்லாது அப்படின்ற கான்ட்ராக்ட் பேரு வாய்டு கான்ட்ராக்ட். புரிஞ்சுதா? சோ வாய்டு கான்ட்ராக்ட கோர்ட்ல என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், செத்து போன உடம்புல உயிரை திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்றோம்னு வச்சுக்கோ. அது என்ன கான்ட்ராக்ட்? சாம், என்ன கான்ட்ராக்ட் அது? void contract. void contract. Next, voidable contract. இது வந்துட்டு the affected party, agreed party, அவனுக்கான ஆப்ஷன் இருக்கு. voidableல யார் அஃபெக்ட் ஆறாங்களோ அவங்களுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, either they can make it valid or they can say it is void அப்படின்ற ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? நான் அஃபெக்டட் பார்ட்டி. ஸோ இப்போ நான் சாம மிரட்டி அவங்க வீட்டை எழுதி வாங்கிட்டேன் அப்படின்னா, அப்போ நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு பெரிய கடை நடத்துறேன்டா, டி நகர்ல ஒரு பெரிய கடை நடத்துறேன். சாமோட வீடு வந்து டி நகர்ல என் கடைக்கு பக்கத்துல இருக்குது. அந்த வீடு எனக்கு கிடைச்சதுன்னா நான் பார்க்கிங்கா யூஸ் பண்ணிப்பேன். அவங்க வீட்டை, அந்த வீட்டை நான் பார்க்கிங் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் வந்து கேட்கறேன், உங்க வீட்டை எனக்கு எழுதி கொடுங்கன்ட்டு. சாம் என்ன சொல்றான், இல்ல இது எங்க பூர்வீக வீடு, எங்க தாத்தா அவங்களோட அப்பா வாங்கின வீடு, நாங்க ரொம்ப வருஷமா இங்க இருக்கோம், இது சென்டிமெண்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும், நீங்க காசே கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். மார்க்கெட் ரேட்டோட டபுள் ரேட் கொடுக்குறேன். 3 கோடி ரூபா மார்க்கெட் ரேட்டு, நான் அவனுக்கு 6 கோடி ரூபா கொடுக்குறேன். இந்த இடத்த எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எழுதி கொடுக்க மாட்டான். அப்புறம் அவனை ரவுடி எல்லாம் வச்சு மிரட்டி கிரட்டி அதை எழுதி வாங்க வேண்டியிருக்கு. இப்போ அவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் ரேட்ல 3 கோடி ரூபா, நான் அவனுக்கு எவ்வளவு கொடுத்தேன்? 6 கோடி ரூபா கொடுக்குறேன். இப்போ சாம்க்கு 2 ஆப்ஷன். இப்போ நான் உருட்டி மிரட்டி எழுதி வாங்குறான்ல, இப்போ அவன் கோர்ட்ல போயிட்டு இவர் வந்து என்ன மிரட்டி தான் எழுதி வாங்கினாரு அப்படின்னு சொன்னா, he can make it void. ஸோ அந்த ஆப்ஷன்ல அவன் யூஸ் பண்ணிக்கிறான். voidable அப்படின்ற போது he can able to make it void, அதான் voidable. ஸோ இப்போ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த 6 கோடி அவன் திருப்பி கொடுக்கணும், நானும் அந்த பில்டிங்கை திருப்பி கொடுக்கணும். பட் இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அவன் போய் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான், மச்சான் இந்த மாதிரிடா என்னோட வீட்டை பிடிச்சி வாங்கிட்டாங்களா மிரட்டி, ஆனா என்ன 6 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, ஆனா அந்த காசு எனக்கு வேணாண்டா அப்படின்றான். உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், டே லூசு, 3 கோடி ரூபாய் கூட பெருமானம் இல்லாத இடத்த அவன் 6 கோடி ரூபா கொடுத்துருக்கான். பேசாம என்ன பண்ணு, இந்த 6 கோடி ரூபாயில ஒரு 2 கோடி ரூபாய் கொண்டு போயிட்டு கூடுவாஞ்சேரி சைட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால நீ தேவையில்லாம இந்த மாதிரி நல்ல வந்த அமௌண்ட்டா வீண் பண்ணிடாத அப்படின்னு சொல்றான். சரின்னு சாம் கூட ஒத்துக்கிறான். சரி, என்ன டபுள் ரேட் கொடுத்துட்டாங்களே, 3 கோடி ரூபா அடுத்த 3 கோடி ரூபாய் அவனும் வாங்க மாட்டான், இவன் 6 கோடி ரூபா கொடுத்துருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதான் நான் சொல்றது? இதான் விஷயம். நான் ஸோ யார் மனசு வச்சா இந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், வேலிட்னு சொல்ல முடியும்? Affected party. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நீ எப்படி இருக்கும் இந்த வேர்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, an agreement which is enforceable by law at the option of one or more but not at the option of the other. அப்படின்னா அர்த்தம், அஃபெக்டட் பார்ட்டியோட ஆப்ஷன்ல but not at the option of the person who got the benefit. புரிஞ்சுதா? நீங்க அஃபெக்டட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, அதான் விஷயம். அதனாலதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். at the option of one but not at the option of the other. அப்ப இந்த இடத்துல at the option of Sam, not at the option of Krishnan. புரிஞ்சுக்கியா? நெக்ஸ்ட் சார், கொஞ்சம் டிஸ்டிங்விஷ் பண்ணுங்க இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் டிஸ்டிங்விஷ் பண்ணுங்க. வாய்டுக்கும் வாய்டபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒண்ணுன்னா பார்ப்போம். வாய்ட் அப்படின்னும் போது 2 பார்ட்டியில யார் நினைச்சாலும் அதை வேலிட் பண்ணவே முடியாது. அது வாய்டு தான், அது டு பி அவாய்டட், அது சட்டத்துக்கு புறம்பானது, டோட்டலி பேட். பட் வாய்டபிள் அப்படின்றது அப்படி கிடையாது. ஒன் பார்ட்டி at his option can make it valid. Can you able to understand?
ஓகே, யார் அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்க நினைச்சா அதை வேலிட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இங்க ரெண்டாவது கேஸ்ல இந்த வாய்டபிள்ன்ற கேஸ்ல மனமும் வந்து கொடுக்கல, எய்தர் அவனை மிரட்டி இருக்கலாம், ஆர் அவனை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கலாம், ஆர் அவனை ஏமாத்தி இருக்கலாம். அப்படின்ற போது அதெல்லாம் வாய்டபிள்ல வரும். அதாவது அன்னைக்கு நான் அந்த சைனை போடும்போது நீ வந்து என்னை ஏமாத்திருக்கலாம், மிரட்டி இருக்கலாம்ன்ற மாதிரி. இங்க சார் நான் என்டர் பண்ணும்போது அது வேலிடா தான் இருந்தது சார். ஓகே, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா அது வாய்டா மாறிடுச்சு சார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்ககிட்ட ஒரு 10 kg பிளாஸ்டிக் கவர் கேட்டிருந்தேன். திடீர்னு கவர்மெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்றாங்க, இனிலேருந்து பிளாஸ்டிக் கவர் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஓகேயா? சோ இதுதான் வந்து டிஃபரெண்ட். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அங்க பாத்தீங்கன்னா மனமும் வந்து கொடுக்காதனால கூட என்ன ஆகுது, அது வந்துட்டு வாய்டபிள் அப்படின்னு சொல்றான். இங்க வந்து ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கூட வாய்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்டிக் கவர் வாங்குறது வேலிடான்னு கேட்டா அன்னைக்கு டேட்ல வேலிடு, அதுக்கு அடுத்த நாள் வந்து அது இன்வேலிடா கூட ஆகலாம். சரியா? சோ அப்படி கூட ஒண்ணு வாய்டா மாறலாம். சேஞ்ச் இன் லாவால கூட நீ வாய்டா மாறலாம். ஓகேயா? அடுத்தது, ஒட்டுமொத்தமா பர்ஃபார்மே பண்ணக்கூடாது. வாய்ட்ல ஒட்டுமொத்தமா பர்ஃபார்மே பண்ணக்கூடாது. வாய்டபுள்ல அவன் நினைச்சா ஓகே, நினைக்காட்டி நாட் ஓகே. ஓகேயா? So aggrieved party within reasonable time can exercise. Either he can make it valid or he can make it void. புரியுதா? Yes, sir. Void contract does not grant any right to any party. Voidable contract, the party whose consent was not free has right to rescind the contract. அப்படின்னா அர்த்தம், சாம்பிரிட் ரெசிண்ட் அப்படின்னா கேன்சல் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸ்ல சாம்பிரிட் வந்து என்ன பண்ணலாம், அவனுக்கு என்ன ரைட் இருக்கு, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேணாம், நீ இந்த காசு திருப்பி எடுத்துக்கோ, எனக்கு என்னோட வீட்டை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு he has right to cancel. அதாவது கான்ட்ராக்ட் என்டர் ஆனதுக்கு அப்புறம். வாய்ட்ல அது ஆரம்பத்திலேயே கேன்சல் தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சார் சாம்பிரிட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாளைக்குள்ள அதை கேன்சல் பண்ணணும்? எவ்வளவு நாளைக்குள்ள கேன்சல் பண்ணணும்? ரீசனபிள் டைம். சொல்றது புரிஞ்சுதா? 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் வந்து பேசிட்டு இருந்தா எவனும் போட்டு ஒத்துக்க மாட்டான். ஓகே, இப்போ நம்ம அந்த டிஸ்டிங்விஷ்க்கு மேல இருக்கிற அந்த ஒரு 3 பேராகிராஃப் இருக்குல்ல, குட்டி குட்டி பேராகிராஃப், அதை படிச்சு முடிச்சுடுங்க. Now, at this juncture, it would be desirable to know the distinction between a void contract and a voidable contract. The distinction lies in 3 aspects, namely the definition, nature and rights, and nature rights. Definition: void contract cannot be performed at all. Voidable contract in an agreement which is enforceable only at the option of one party but not at the option of the other party. So only at the option of agreed party. அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். only at the option of agreed party, not at the option of the other party. அடுத்தது நேச்சர். A void contract is valid at the time when it is made but becomes unenforceable, thus void on account of subsequent developments. Example, contract to purchase plastic bags னு போடுங்க. Example, contract to purchase plastic bags. சப்சிக்வெண்டா லா சேஞ்ச் ஆகுது இல்ல, சப்சிக்வெண்டா லா மாறுது இல்ல, அது பேரு சூப்பர் வீனிங் இம்பாசிபிலிட்டின்னு பேரு. அதாவது சூப்பர் வீனிங் இம்பாசிபிலிட்டினா
திடீர்னு அது இம்பாசிபிளா மாறிடுது ஏதோ ஒரு ரீசன்னால. அது பேர் சூப்பர் வெனிங் இம்பாசிபிலிட்டின்னு பேர். அதெல்லாம் நம்ம அப்புறம் படிப்போம், டீடைலா படிப்போம். இப்போதைக்கு அதை சூப்பர் வெனிங் இம்பாசிபிலிட்டி. தட் இஸ் சப்சிக்வென்ட்லி சம்திங் ஹேப்பன்ஸ்னு வச்சுக்கோங்க சார். Repudiation of a voidable contract also renders a contract void. Repudiation of voidable contract na சாம்க்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். கான்ட்ராக்ட நீ வேலிட்னு பண்ணலாம், வேலிட் இல்லன்னு பண்ணலாம்னு. சோ ரெப்புடியேஷன்னா என்ன அர்த்தம்? கேன்சலேஷன். ஓகே, repudiation means what? Cancellation. Next. So similarly, a contingent contract might become void when the occurrence of the event on which the contingent becomes impossible. அப்படின்னா இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கா, உன் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க காசு தருவாங்க. அதுக்கு வந்து 1 year டைம் தருவாங்க. ஒரு பைக் இன்சூரன்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, பைக் இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு தராங்கன்னு வச்சுக்கோ. ஸோ 1 வருஷத்துக்குள்ள உன் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க காசு தருவாங்க. கண்டிஞ்சன்சி மீன்ஸ் இட் மே ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன், இட் மே அக்கர், இட் மே நாட் அக்கர். நம்ம அதான் கண்டிஞ்சன்சின்னு சொல்றோம். ஓகே, நவ் in case if the event doesn't occur within one year, then the contingency is impossible. பைக் ஆக்சிடென்ட் 1 வருஷத்துக்குள்ள நடக்கணும்னா நான் போய் இன்சூரன்ஸ் பாலிசி கிளைம் பண்ண முடியுமா? பைக் ஆக்சிடென்ட் முடியாது சார். முடியாது சார். and claim insurance. இப்போ அந்த பாயிண்ட் படி. Similarly, a contingent contract might become void when the occurrence of the event on which the contingent becomes impossible. ஷிப்ல கூட்ஸ் வந்துகிட்டு இருக்குடா, என் கூட்ஸ்க்கு நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அமெரிக்கால இருந்து ஷிப் இந்தியாவுக்கு வருது. ஷிப் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இன்சூரன்ஸே கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா என்ன கண்டிஞ்சன்சி? ஒருவேளை ஷிப்பு முழுகிச்சுன்னா, ஆனா முழுகதான் இல்லையே, இப்போ கண்டிஞ்சன்சி பிகம் இம்பாசிபிள். புரிஞ்சா? எஸ் சார். சோ அப்ப என்ன ஆயிடும்? அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, அதனால வாய்ட் ஆயிடும். அந்த டைம் பீரியட் நடந்தாதான் அதை நீ வந்து கரெக்ட் பண்ண முடியும். அந்த டைம் பீரியட் தான் முடிஞ்சு போச்சு, அதனால அது என்ன ஆயிடும்? வாய்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சொல்லிட்டேன்னா நீ வந்து மியூட்ல போயிடும். ஸ்ரீகாந்த், வேலன், அடுத்தது ரைட்ஸ். As regards to the rights of the parties, in case of void contract, there is no legal remedy for the parties as the contract cannot be performed in any way. அப்படின்னா இப்போ அந்த பிளாஸ்டிக் பேக்ஸை தயாரிச்சிட்டாங்க அவங்க. நான் ஒருத்தட்ட கேட்டேன், அவங்க பிளாஸ்டிக் பேக்ஸ் தயாரிச்சிட்டாங்க எனக்காக. ஆனா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சார் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தயாரிச்சிட்டேன், நான் தயாரிக்கும் போது அது வந்துட்டு பிரச்சனையே இல்லாம தான் இருந்துச்சு, இப்போ நீங்க அதை வாங்கிதான் ஆகணும், நான் விற்கிறேன், நீங்க வாங்கிக்கங்க, அதுக்கப்புறம் அது உங்க தலைவலின்றான். இப்ப இவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல நான் வாங்கிக்க முடியாது, நீ வேணா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோன்றான். நோ ஒன் வில் கெட் எனி ரெமெடி. கோர்ட்ல நீ வாங்கிக்கணும்னு சொல்லி என்னையும் சொல்ல முடியாது. புரிஞ்சுதா சொல்றது? இப்ப அது அவன் தலைவலியா போயிடும். So in the void contract there is no legal remedy for the parties. ரெண்டு பேருக்குமே கிடையாது. But in the voidable contract, agreed party will get a benefit. He has an option, but he should have claimed it within a reasonable time. So Sam என்ன பண்ணிருக்கணும், reasonable time குள்ள கோர்ட்ல போயிட்டு என்ன மிரட்டி தான் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் போடும். Understood? Yes sir. எல்லாம் முடிச்சிருக்கேன். வேலிட், வாய்டு, வாய்டபிள் 3 முடிச்சிட்டேன். அடுத்தது இல்லீகல். இல்லீகல் கான்ட்ராக்ட்னா என்ன? The law forbids this contract. It is illegal totally. It is not at all legal. See,
இப்போ கொலை பண்றது கான்ட்ராக்ட் போடுறது, கள்ள கடத்துறது கான்ட்ராக்ட் போடுறது, கஞ்சா கடத்துறது கான்ட்ராக்ட் போடுறது, இதெல்லாம் என்னது இல்லீகல். ப்ரௌன் சுகர், அதாவது கஞ்சா கிஞ்சாலாம் இருக்குல்ல அதெல்லாம். ஸோ the agreement not enforceable by law is void. The Act has specified various factors due to which an agreement may be considered as void agreement. One of these factors is unlawfulness of the object and consideration. Illegality of the contract make it void. So, ஆமா ஆப்ஜெக்ட் என்ன, இதுல மூலப்பொருள் என்ன, நீ விக்கிற நான் வாங்குறேன்னு சொல்றோம். ஓகே, அது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா எதை விக்கிற எதை வாங்குற? What is the subject matter? Subject matter is ganja, brown sugar. Okay, so if the subject matter is an unlawful subject matter, then it is void. If the subject matter is kidnapping, then it is void. புரியுதா? So unlawful-ஆன ஒரு subject matter-ல நீ lawful consideration கொடுத்தாலும் தப்பு தான். lawful-ஆன subject matter-ல unlawful consideration கொடுத்தாலும் தப்பு தான். உன்கிட்ட கரப்டட் மணி இருக்குது, அந்த கரப்டட் மணிய ஒரு லாஃபுல் மேட்டர் நீ கொடுத்தினாலும் தப்பு தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அன்லாஃபுல் கன்சிடரேஷன், அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ் போத் டசன்ட் மேக் அ வேலிட் கான்ட்ராக்ட். சார் ஒரு டவுட் சார். சார் நீங்க தான் சொன்னீங்க கரப்டட் மணியை வந்து ஆக்சுவலா நம்ம கரப்டட் மணியை வந்து கரெக்டான வேஸ்ல யூஸ் பண்ணாலும் அது தப்பு தானே சார், வாய்டு தானே சார்? ஆமாண்டா, இப்போ நம்ம நிறைய இங்க படிப்போம், இன்கம் டாக்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். இப்போ ஒருத்தன்ட்ட 1 கோடி ரூபாய் கேஷ் இருக்குது, பூரா கரப்டட் மணி தான். ஓகே, இன்னொரு கூட எடுத்துக்கோ, ஸ்டேட்டுக்கிட்ட திருட்டு பொருள் இருக்கு. ஓகே, அந்த திருட்டு பொருளை வாங்கலாமா? நீங்க வந்து லீகலா தான் வாங்குற, புரிஞ்சுதா? அது அளவு சொல்றது புரிஞ்சுதா? ஓகே சார், ஓகே சார், ஓகே. இப்போ அஸ்வந்தோட பைக்கை நான் திருடிட்டேன். பைக்கை திருடி அது தருண் பாலாஜி கிட்ட விற்கிறேன். தருண் பாலாஜி லீகலா தான் வாங்குறான். ஆனாலும் போலீஸ் பிடிச்சாங்கன்னா அந்த பைக்கை எடுத்து போய் அஸ்வந்த் கிட்ட கொடுத்துருவாங்க. அதான் விஷயம். அப்படின்னா இது சம்டைம்ஸ் என்ன ஆகும், கன்சிடரேஷன் லாஃபுல்லா இருக்கும், பட் இருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா மொத்தமா நீ பார்க்கணும், பாட்டு பாட்டா பார்க்க கூடாது. ஓகே சார், ஓகே. நான் உழைச்ச காசு தானே கொடுத்தேன் அப்படின்னு நீ சொல்லுவ. இந்த பைக் திருட்டு பைக் தம்பி. கரெக்ட் சார், தேங்க் யூ. அவங்க கிட்ட இருந்து திருப்பி காசு அவங்க கிட்ட தருண் பாலாஜிக்கு ரிட்டர்ன் தருண் பாலாஜி வந்து இப்ப என்கிட்ட இருந்து காசு கிளைம் பண்ணணும், என் மேல கேஸ் போடணும். ஓகே சார். போலீஸ்ல போய் இந்த மாதிரி திருட்டு பைக் விட்டுட்டான் அப்படின்னு கேஸ். அடுத்தது ஸோ நேச்சர், இல்லீகல் அக்ரிமெண்டோட நேச்சர் என்ன? இல்லீகல் அக்ரிமெண்ட்னாலே அது வாய்டு தான். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் அக்ரிமெண்ட்லயே இல்லீகல்னா அது எப்படி கான்ட்ராக்ட் வரைக்கும் போகும்? இல்லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்றீங்களே, அக்ரிமெண்டே இல்லீகல்னா கான்ட்ராக்ட் வரைக்கும் எப்படி போகும்? இப்போ தருண் பாலாஜி கூட நான் என்டர் பண்ணது கான்ட்ராக்ட், ஆனா அது தருண் பாலாஜியோட ஐஸ்ல பார்க்கும்போது கான்ட்ராக்ட், ஏன் ஐஸ்ல பார்க்கும்போது அது அக்ரிமெண்ட். ஏன்? எனக்கு தெரியும் அது திருட்டு பைக்குன்ட்டு. ஸோ அது இல்லீகாலிட்டி தான் அங்கேயே. ஏன் நான் சொல்றது புரிஞ்சுதா? ஸோ அதனால என்ன பண்றோம், அது இல்லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, பட் அக்ரிமெண்ட் ஸ்டேஜ்லயே அது இல்லீகல் தான். பட் ஒருத்தரோட ஐஸ்ல பார்க்கும்போது அது கான்ட்ராக்டா வந்துடும், அதனால அது இல்லீகல் கான்ட்ராக்ட். However, all void agreements are not illegal. Please understand. Illegal agreements obviously void, but void agreements need not be illegal. For example, இப்போ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டிக் பேக் சொன்னேனே, அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது நேத்து வரைக்கும் இல்லீகல். ஓகே, இன்னிலிருந்து அது void. That doesn't mean since because he manufactured plastic bags and kept in his godown, he is doing illegal business. No. So this is only a void, but it is not illegal. புரியுதா நான் சொல்றது? இதுல வந்து ஒரு குற்ற செயல் எதுவும் இல்லையே,
இல்லீகல் குற்ற செயல். இது ஒண்ணும் குற்ற செயல் இல்லையே. ஓகே, கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது யாரும். அவன் இப்ப நான் அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் அவங்ககிட்ட நான் வாங்கினா கூட அவன்கிட்ட நான் காசு திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. அவன் கோர்ட்ல கேஸ் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட் என்ன சொல்லுவான், அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் திருப்பி கொடுப்பான்னு சொல்லுவான், அவ்வளவுதான். அதெல்லாம் நீ வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு இல்ல, அதான் விஷயம். புரியுதா? நேச்சுரல் கேரக்டர் இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் வாய்ட். சார் இப்போ சட்டம் போட்டதுக்கு அப்புறமும் மேனுஃபேக்சர் பண்ணனா அது இல்லீகல் தானே சார்? அப்போ இல்லீகல் ஆயிடும். ஓகே சார். அப்போ அவன் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணனா அது இல்லீகல் அக்ரிமெண்ட்டே ஆயிடுச்சு. சார். So illegal agreements are void since the very beginning. They are invariably described as void ab initio. The void ab initio அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, void from the beginning. Ab initio na from the initial stage. அதெல்லாம் லாட்டின் வார்த்தை. void ab initio அப்படின்னா void from the beginning. From the initial stage itself it is void. அப்படின்றதுதான் void ab initio. As already emphasized, emphasize na already அழுத்தமா சொல்லியிருக்கபடி, emphasize என்ற வார்த்தை மீனிங்கு அழுத்தமா சொன்னபடி. So as already emphasized under the scope, a contract by nature which is valid can subsequently change its character to become invalid. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், இந்த பிளாஸ்டிக் பேக் எக்ஸாம்பிள். Effect on collateral transaction. In the case of illegal contract, even collateral transaction, namely transaction which to be complied before or after concurrently along with the main contract, also not enforceable. அப்படின்னா என்ன அர்த்தம்? collateral அப்படின்னா அது கூடயே நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம். collateral என்ன? அது கூடயே நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம், செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அது collateral. ஸோ மெயின் அக்ரிமெண்ட் இல்லீகலா போச்சு அப்படின்னா அது கூட நடக்கக்கூடிய விஷயங்களும் இல்லீகல் தான். ஸோ அதையும் நீ என்ஃபோர்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இன் கான்ட்ராக்ட் ரெண்டு விஷயம் இருக்குடா, வாய்டு கான்ட்ராக்ட், இல்லீகல் கான்ட்ராக்ட். வாய்டுன்னும் போது இப்போ ரெண்டு விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதுல ஒரு விஷயம் வாய்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே அக்ரிமெண்ட்ல ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல நான் வந்து சாம் கிட்டே இருந்து, சாம் எனக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடு, அதே மாதிரி கவர் பேக்ஸ் அந்த வேற சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இந்த நான் ஓவன் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஆனால் பிளாஸ்டிக் கிடையாது, அது வேற மாதிரி இருக்கும், அந்த பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடு, இது ஒரு 10 kg அது ஒரு 5 kg கூடன்னு சொல்றேன். அது வந்து ஒரே கான்ட்ராக்ட்ல தான், ஒரே அக்ரிமெண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பாதி இந்த 10 kgக்கான பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்துட்டு வாய்ட் ஆயிடுது, ஆனா 5 kgக்கான நான் ஓவன் பேக்ஸ் வந்து வாய்ட் ஆகல. இப்ப அது பெர்ஃபார்ம் பண்ண முடியுமானா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? இஃப் த கான்ட்ராக்ட் இஸ் இல்லீகல், all collateral transaction is also non-enforceable. But if the contract is just void, if the collateral is valid, then you can perform the collateral, you can avoid the void thing. Can you able to understand? Yes sir. அவனை போய் கொலை பண்ணு, ஓகே, அப்புறம் அந்த அவன்கிட்ட இருக்கிற இதை கொள்ள அடிச்சுட்டு வா, அப்புறம் நம்ம பண்ணு போட்டுக்கலாம். இது எல்லாமே இல்லீகல், இதுல எல்லா கொலாட்ரலுமே இல்லீகல். ஸோ எதையுமே நீ என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கொலாட்ரல், அதாவது மெயின் கான்ட்ராக்ட் பக்கத்துல ஒரு கொலாட்ரல் கான்ட்ராக்ட் இருந்தாலும் அது இல்லீகல் தான். பட் வாய்ட்ல கொலாட்ரல் வந்து வேலிடா இருந்தா அதை பிரிக்க முடிஞ்சதுன்னா, அதையும் இதையும் பிரிக்க முடிஞ்சதுன்னா இதை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போ, அதை நீ பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. அதான் அதுக்கு மீனிங். புரிஞ்சுதா? அடுத்தது எஸ் சார். effect of the collateral transaction தான் இப்ப நம்ம படிச்சிருக்கோம். If the collateral transaction capable of being performed independently, if the collateral transaction is capable of performing independently and if it is valid, you can perform that alone separately. புரிஞ்சுதாப்பா? Yes sir. Penalty or punishment. வாய்டுல எந்த பெனால்ட்டியும் கிடையாதுப்பா. என்ன பெனிஃபிட்ஸ் தான் இருந்தா திருப்பி கொடுத்துடணும், அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. பட் இந்த இல்லீகல்ல கண்டிப்பா பெனால்ட்டி கூட வரும், பனிஷ்மெண்ட் கூட வரும். புரியுதா?
So void la there won't be any punishment, but illegal la there will be some punishment. ஏன்னா இல்லீகல் வந்து இந்தியன் பீனல் கோட்ல கவர் ஆயிடும், ஐபிசில கவர் ஆயிடும். நெக்ஸ்ட், so difference between void and illegal. Void not necessarily illegal, but illegal is always void. Second point, void law படி sometimes அது forbidden னு சொல்ல முடியாது. forbidden என்ன, பண்ணவே கூடாது, அது வந்து forbidden, பண்ணிருக்கவே கூடாது, forbidden. Okay, so not always the void is forbidden, but illegal is always forbidden. Punishment, void is not liable for punishment. என்ன, காசு கிடைக்காது அந்த கான்ட்ராக்ட்ல, யார் மேலேயும் கேஸ் பண்ண முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பட் illegal should be punished. collateral, voidல collateral இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அது வேலிடா இருந்தா you can do it. illegalல collateral you cannot do it. Understood? That is also void. அடுத்தது unenforceable contract. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? வேலிட் படிச்சிருக்கோம், வாய்டு படிச்சிருக்கோம், வாய்டபிள் படிச்சிருக்கோம், வாய்டபிள் படிச்சிருக்கோம், அப்புறம் இல்லீகல் படிச்சிருக்கோம், இல்லீகல் கான்ட்ராக்ட் படிச்சிருக்கோம், தென் அன்என்ஃபோர்சபிள். ஓகே சார், அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? Some contract, as I told you, should not be in oral, it should be in writing. Can you able to understand? Or even if the oral contract is entered, the other party is saying there is no contract entered at all and you cannot prove it. இதெல்லாம் என்னது? Unenforceable னு சொல்றோம். புரிஞ்சா? So what is unenforceable? You cannot prove in the court of law because its absence in writing. Then it is unenforceable. The contract is good, the substance is good, the subject matter is lawful, the consideration is lawful, but since because it cannot be enforced in law, enforced in court, it becomes, come on, it becomes unenforceable. Unenforceable contract. express contract. Express contract என்ன சார்? நான் வந்து உன்னை வாயால ஆஃபர் கொடுத்து கூப்பிடுறேன். I am expressing my willingness, okay, to do something. Or சார் இந்த ஓரல் கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்சபிள் ஆகும் சார், அன்என்ஃபோர்சபிளா? ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ஃபோர்ஸ் பண்ணலாமா? ஒருத்தர் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, என்ட்ரே பண்ணேன்னு சொன்னா ஓகே. இல்லைன்னா நீ வந்து ஐ திங்க் லேட்டா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் கிளாஸுக்கு. இல்ல சார், ஸ்டார்டிங்ல இருந்து வாங்குமான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஓரல் கான்ட்ராக்ட் பத்தி, எப்போ என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், எப்போ என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு. பிளஸ் இந்த கான்ட்ராக்ட் ரைட்டிங்ல தான் இருக்கணும்னு அந்த கான்ட்ராக்ட்ல சொல்லியிருக்கணும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஓரலா போட்டா என்ஃபோர்ஸே பண்ண முடியாது. சரி விடு. ஓகே சார். அடுத்தது எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். Express, it can be either in oral or in writing, okay, but it should be expressed. சொல்லிருக்கணும், either எழுதி சொல்லிருக்கணும் இல்லைன்னா வாயால சொல்லிருக்கணும், then it becomes express. இப்போ சிவராம், நீ வந்துட்டு ஒரு டீ கடைக்கு போற. இப்போ டீ கடையில போய் ஒரு டீ கேக்குற, எவ்வளவு ரூபா இருக்கும் ஒரு டீ? 10 ரூபா இருக்குமா? 10 ரூபா இருக்கும். இப்போ டீயை வாங்கி குடிச்சுட்டு அவர் வந்து கிளாஸ் டம்ளர்ல கொடுக்குறாரு டீயை. வடிவேல் ஒரு படத்துல டீ வாங்கி குடிச்சிட்டு டம்ளரை போட்டு உடைச்சிது. துபாயில எல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ற, கிளாஸ் டீ குடிச்சு உடைச்சு விட்ட. இப்போ இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாமா? அவன் இங்கேயும் எந்த டீ கடையிலையும் கிளாஸை உடைக்க கூடாதுன்னு எழுதி போடுறது இல்லை. ஆர் உங்ககிட்ட என்ன சொல்றது இல்ல, இந்த மாதிரி டீயை குடிச்சிட்டு கிளாஸை இங்க வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்றது இல்ல. இதெல்லாம் நம்மளாவே புரிஞ்சுக்கிறது தான். டீயை குடிச்சிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்ட, காசே கொடுக்கல. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் உன்ட்ட என்ன சொல்ல போறது இல்ல, தம்பி டீயை குடிச்சதுக்கு அப்புறம் 10 ரூபா கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல.
ஓகே, போர்டு எழுதி போட்டிருப்பாங்க டீ 10 ரூபாய்க்கு, அவ்வளவுதான். பட் அது தவிர வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஹோட்டல்ல போனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசு கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு எங்கேயோ சொல்லிருக்க தேவையில்ல. பஸ் ஏறுற, ஓகே, நீ ஏறுற, உங்க அம்மா ஏறுறாங்க, 2 பேர் ஏறுறீங்க பஸ், டவுன் பஸ் ஏறுறீங்க. உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப 17 வயசு, கண்டிப்பா உனக்கு டிக்கெட் எடுக்கணும். ஆனா உங்க அம்மா வந்து லேடி, தமிழ்நாட்டுல லேடிஸ்க்கு டிக்கெட் எடுக்க தேவையில்ல டவுன் பஸ்ல அப்படின்னு புதுசா வந்துருச்சு, இப்போ சட்டம் வந்துருச்சு. இப்போ உங்க அம்மா எடுக்க தேவையில்ல, ஓகே. ஆனா நீ எடுக்கணுமா? நீ எடுத்துக்கணுமா டிக்கெட்டு? விஷயம். இப்போ இதெல்லாம் யாரும் சொல்லணும், பஸ் ஏறதுக்கு முன்னாடி நீ கான்ட்ராக்ட் என்டர் பண்றது இல்ல. நான் பஸ் ஏறுவேன், இந்த இடத்துல போய் இறங்குவேன், இந்த டிக்கெட்டுக்கு நான் காசு தருவேன் அப்படின்னு எந்த கான்ட்ராக்ட் போய் சைன் பண்றியா? அப்போ இது மாதிரி கான்ட்ராக்ட் பேர் என்ன கான்ட்ராக்ட்? இது மாதிரி கான்ட்ராக்ட் பேர்லாம் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட்? இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். So what are the two types of contract? எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சோ இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னா யாரும் ஒன்றாவது சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னா சொல்லுவாங்க, எழுதி சொல்லுவாங்க, வாயால சொல்லுவாங்க, அந்த மாதிரி. சார் எங்க ஊர்ல எல்லாம் நாங்க துபாயில இருந்தோம் சார், துபாயில எல்லாம் யாரும் பஸ்ல டிக்கெட் எடுக்க மாட்டாங்க சார், அதனால நான் அதையே இங்கேயும் ஃபாலோ பண்றேன் சார் அப்படின்னு வடிவேல் மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா வச்சுப்பாங்க. இருக்குவாங்க. இதுக்கு எதுக்கு அன்மியூட் பண்ணா பேசணும்? தெரியாம பண்ணிட்டேன் சார். சரி, ஓகே. Now, implied contract means the proposal or acceptance is made, but otherwise than in writing, otherwise than by oral. So otherwise than by words in oral or in writing. புரியுதா இல்லையா? பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது அப்படின்னா அது ஆஃபர். நீ பஸ்ல ஏறில, அது அக்செப்டன்ஸ். அப்போ obviously you have to pay consideration. So the offer and acceptance is made, okay, otherwise than by words or in writing. Understood? இம்ப்ளைட்ல ஒரு சில கான்ட்ராக்ட் டாசிட்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, டாசிட்ன்றது செப்பரேட் கான்ட்ராக்ட் கிடையாது. இம்ப்ளைட்லயே ஒரு சில கான்ட்ராக்ட் டாசிட்னு சொல்லுவாங்க. இப்ப ஏடிஎம்க்கு போற, மிஷின்ல ஏடிஎம் கார்டை கொடுக்குற, காசை அந்த டைப் பண்ற, பாஸ்வேர்டை போடுற, பின் நம்பரை போடுற, காசு எடுக்கிற. இப்போ இது பேரு டாசிட் கான்ட்ராக்ட். வெயிட் மிஷின்ல ஏறுற, 2 ரூபா போடுற, வெயிட் காட்டணும், இது பேரு டாசிட் கான்ட்ராக்ட். டாசிட் கான்ட்ராக்ட் இஸ் ஆல்சோ a branch of implied contract, but some contracts are called tacit contract. ஏலத்துல வின் பண்ற, அதுல வந்து அந்த 1 தரம் 2 தரம் 3 தரம்னு சொல்றாங்கல்ல, அப்போ யாரோட பிட்டிங் ஹையஸ்டா இருக்கோ, யார் வந்து அந்த 1 தரம் 2 தரம் 3 தரத்துக்குள்ள வேற யாரும் வந்து வின் காசு கேட்கலையோ, அப்போ இந்த கேட்டவங்க ஹையஸ்டா கேட்டவங்க காசு கொடுக்கணும், ஏலம் நடத்துறவங்க அந்த பொருளை இவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது டாசிட் கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி இந்த 3-4 விஷயங்கள், இந்த வெயிட் மிஷின்ல காசு போடுறது, ஏடிஎம் மிஷினுக்கு போடுறது, இந்த ஏலம் நடத்துறது, இதெல்லாம் இந்த 3 விஷயத்தை அவங்க டாசிட் கான்ட்ராக்ட் சொல்றாங்க. ஸோ மற்றபடி அதுவுமே இம்ப்ளாய்டு கான்ட்ராக்ட் தான். புரிஞ்சுதா? ஸோ ஏலத்துல வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து பெல் அடிப்பாங்க. இதே நீ அப்ராட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ராட்னா வெளிநாட்டுல அவங்க வந்து ஹேமர் அடிப்பாங்க. ஹேமர்னா சுத்தி. புரியுதா? நம்ம ஆர்டர்னு கோர்ட்ல சொல்றாங்க அது மாதிரி. அடுத்தது இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுதா? கிஷோர், கிஷோர் சார் சம்மரைஸ் பண்ணு. இது வரைக்கும் என்னென்ன கான்ட்ராக்ட் நடத்திருக்கோம் டக்கு சொல்லு. சார் இது void contract சார். என்னது void-ஆ? WID-டா? இல்ல சார், valid void. void-ஆ? valid void அப்புறம் illegal contract. valid void-க்கு அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தேன்? illegal. valid void அப்புறம் சொல்லி கொடுத்தேன்
இல்லீகல் சார். வேலிட் வாய்டுக்கு அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தேன்? நான் விட மாட்டேன், 100 தடவை கேட்பேன். வைடபிள் சார். டேய் அவன் கிளாஸே கவனிக்காம உட்காந்துருக்கான்டா, அவனதான் கேட்டுன்னு இருக்கேன் நானு. பராக் பார்த்து உட்காந்துருக்கான் அவன். இல்ல சார், இங்கிட்ட இருந்து சத்தம் கேட்டு சார், அதான் சார். புடிச்சனா எப்படி புடிச்ச? அதுதான் வீடியோ அனுப்பி சொல்றது. ரக்ஷா சொல்லுமா, என்னடா கான்ட்ராக்ட்லாம் சொல்லி கொடுத்தேன்? ரக்ஷா ரகு சார் ஃபர்ஸ்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்ட் சார், நெக்ஸ்ட் வாய்ட் கான்ட்ராக்ட் சார், நெக்ஸ்ட் வாய்டபிள் கான்ட்ராக்ட் சார், நெக்ஸ்ட் இல்லீகல் கான்ட்ராக்ட் சார், நெக்ஸ்ட் சார் விட்டு அடிக்க கூடாது, பார்க்காம சொல்லணும்னு. சார் இந்த நோட்ல நான் ஜஸ்ட் நோட்ஸ் தான் செய்றீங்க, அத பார்க்கல சார், பார்க்காம சொல்றேன் சார். நான் வந்துட்டு நோட்ஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லையா, நான் சும்மா தான் கேட்டேன், நீயே மாட்டிக்கிட்ட. நான் சார் நீங்க நோட் சொல்ற பாயிண்ட் அங்க இருக்கிறவனுக்கு எனக்கு தெரியும், அங்க நோட் இருக்கு. சும்மா சொன்னேன், தவளை தன் வாயால் திருப்பர். சார் நோட் இருக்கு சார், நான் நோட் தான் சார், நோட்ல நோட். சொல்லு கண்டினியூ. சார் ஃபர்ஸ்ட் வேலிட், வாய்ட், வாய்டபிள், இல்லீகல், அன்என்ஃபோர்சபிள் சார். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எக்ஸ்பிரஸபிள், அதுக்கப்புறம் பேர் மறந்துச்சு சார். தியூரம் குட்டி போட்டு உடைச்சானே, இம்ப்ளை. அதுக்கப்புறம் இம்ப்ளைடு கீழ வந்து டாசிட் சார். குட் ஓகே. அடுத்தது நம்ம போறது குவாசி. குவாசி கான்செப்ட். குவாசி அப்படின்னாலே ஒரு மாதிரி ஒரு அலைடுன்னு வச்சுக்கலாம். அலைடு ஆர் இப்போ கோர்ட் வந்துட்டு ஜுடிஷியல் பாடி. கோர்ட்ன்றது ஜுடிஷியல் பாடி, ட்ரிபியூனல்ன்றது குவாசி ஜுடிஷியல் பாடி. அப்படின்னா அதுக்கான பவர்லாம் இதுக்கு இருக்கும், ஆனா அது இது கிடையாது. அதே மாதிரி ஆனா அது கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ குவாசி கான்ட்ராக்ட்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு யாரும் 2 பேரும் விருப்பப்பட்டு என்டர் பண்ணல. ஓகே, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 5 வயசு குழந்தை ஒண்ணு இருக்குது. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஓகே, இப்போ அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியது யாரோட கடமை? சொல்லு பாப்போம். தாத்தா கடமை. அவங்க ஃபேமிலி யாராவது, ரிலேட்டிவ்ஸ், சித்தப்பா சித்தியோட கடமைன்னு சொல்லலாம். ஓகே, இப்ப தாத்தா பாட்டி கொஞ்சம் எங்க இருக்காங்க, ஒரு 55 வயசு தான் இருக்கு அப்படின்னா தாத்தா பாட்டியோட கடமை. இல்ல தாத்தா பாட்டிக்கு ஒரு 80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அப்பா யார் கடமை? அம்மா வழி சைடுல மாமா, அப்பா வழி சைடுல சித்தப்பா. புரிஞ்சுதா? அவங்களோட கடமைன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா நான் சொல்றது? இது இப்ப பாத்துக்க வேண்டியது இவங்களோட கடமை. அந்த குழந்தைக்கு இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகுது. என்ன பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமைன்றது அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் கான்ட்ராக்ட் என்டர் ஆகுது. ஈவன் தோ there is no capacity to contract for the minor. ஆனா அந்த மைனருக்கான ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர்லாம் யார் கொடுக்கணும்? அந்த கார்டியன் கொடுக்கணும். யார் அந்த கார்டியன்? ரிலேட்டிவ்ஸ் தான். ரிலேட்டிவ்ஸ். புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இப்போ அந்த பாப்பாக்கு தாத்தா பாட்டி சித்தப்பா யாருமே இல்லைன்னா, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தெரியாம வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் பாத்துக்கணும். ஓகே சார். கவர்மெண்ட் தான் குழந்தைகள் காப்பகம்னு ஒண்ணு இருக்கேன். ஓகே சார். அப்பா எனக்கு கொண்டு போய் முதியோர் சேர்த்துருங்கப்பா அப்படின்னு சொன்னது. அம்மா அது பேரு அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் இருக்குமே அந்த படத்துல, கில்லி படத்துல, புவி. புவி. அது பேரு முதியோர் இல்லம்மா, குழந்தைகள் காப்பகம். அது மாதிரி. சோ அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியது யாரோ ஒருத்தரோட கடமை. அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகுது. அது பேரு குவாசி கான்ட்ராக்ட். புரிஞ்சுதா? சோ as per the law, the contract has been entered, even though you people have not voluntarily entered the contract. As per the law, the contract is being entered, even though both the parties have not voluntarily come forward to enter into the contract. புரிஞ்சுதா? இதா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
ஜெகதீஷ் வந்து ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போறான். சரியா? ஜெகதீஷ் மொபைல் போன் வச்சிருக்கியா? எஸ் சார். ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போற வரும்போது மொபைல் போனை ஸ்ரீகாந்த் வீட்லயே விட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? யாரு என்ன பண்ணணும்? நான் தான் கூப்பிட்டு போன் எடுத்து போடாம சொன்னேன். ஸ்ரீகாந்த் வந்து ஜெகதீஷ் ஸ்ரீகாந்த் வந்து ஜெகதீஷோட போன் எடுத்துமே ஜெகதீஷ் கிட்ட கொடுக்கணும். சரியா? இப்ப ஜெகதீஷ் வந்து ஏதோ சாப்பிடுற பொருள் வாங்கிட்டான். தோசையோ இட்லியோ ஏதோ சாப்பிடுற பொருள் வாங்கிட்டு இருந்தான். வாங்கிட்டு ஹோட்டல்ல வரும்போது ஸ்ரீகாந்த் பார்த்தா, வாடா ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போடான்றான். ஸ்ரீகாந்தோட வீட்டுக்கு போறான். அப்படியே அந்த சாப்பாடு பொருள் அங்க வச்சுட்டான். மறந்து போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ ஸ்ரீகாந்த் என்ன பண்ணணும்? அதை திருப்பி திருப்பி கொடுக்கணும். அது கொண்டு போயிட்டு ஜெகதீஷ் கிட்ட கொடுக்கணும். ஆனா ஸ்ரீகாந்த் என்ன பண்றான்? சாப்பிடுவான். சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு என்ன பண்றது? நல்லா வலிச்சு கட்டுறது. ஸ்ரீகாந்த் அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது சார், தப்பு சார். அடுத்தது நானே சொல்றேன் சார், பரவாயில்ல சாப்பிடுறாங்க. என்னடா நீயே சொல்ற சாப்பிடுன்ட்டு? சாப்பாடு தானே. ஓஹோ. அதாவது இந்த மாதிரி தாராள தொண்டியா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்ல கேஸ் பண்ண முடியாது. பட் மத்தபடி என்னடா இது, என்னடா சாப்பிட்டா, சரி சாப்பிட்டா எனக்கு அந்த காசை கொடுத்துட்டுன்னு சொல்லலாம். இப்ப நீ போனை விட்டு வந்துட்ட. ஸ்ரீகாந்தோட தங்கச்சி ஒண்ணு இருக்குது, குட்டி பாப்பா ஒண்ணு இருக்குது. அதை கொண்டு போய் அந்த போன சாம்பார்ல போட்டுருச்சு. ஓகே, பரவாயில்ல, குட்டி பாப்பா தானே சாம்பார்ல போட்டு விட்டுருவியா? ஐபோன் அது 65,000 ரூபாய். என்ன பண்ண சொல்லு? இப்ப சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பரவாயில்ல போட்டு விட்டுருவான்ட்டு. சாப்பாடு இது போன் சார். பரவாயில்ல விட்ட வேண்டியதான். வீட்டுல அப்பா கிட்ட பிச்சை வாங்கின. ஓகே, எல்லாரும் இது 100 ரூபாய் பொருள், அது 30,000 40,000 போட்டு. அதான். சோ குவாசி கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ரீகாந்துக்கு உனக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் பேரு குவாசி கான்ட்ராக்ட். இப்போ நீங்க வந்து வாலண்டியரா எந்த கான்ட்ராக்ட் என்டர் பண்ணல. நான் உங்க வீட்டுல போனை விட்டுருவேன், அதுக்கு வந்து நீ கொடு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்னும் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணல. இப்போ சரி, இன்னும் சூப்பரா எக்ஸாம்பிள் சொல்றேன். அஸ்வந்த் வந்து அமேசான்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்ணலாம். அஸ்வந்தோட பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்ரீகாந்த். ஸோ அமேசான்ல இருந்து வந்தவங்க ஸ்ரீகாந்த் கிட்ட அந்த பொருளை கொடுத்துட்டு போயிட்டாங்க, அஸ்வந்த் கிட்ட கொடுக்காம. ஸ்ரீகாந்த் என்ன நினைச்சான்? ஆண்டவன் கொடுத்த வரம் அப்படின்ட்டு. அது ஒரு 10,000 ரூபாய்க்கான பொருள். ஓகே, அது அன்னைக்கு காலையில தான் அவங்க அம்மா கிட்ட பத்தி பேசிட்டு இருக்கான். அம்மா இது வாங்கணுமா, நம்ம இந்த போன் நம்ம வாங்கணுமா, பாரு நீ எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்க, ஒரு பழைய போன் அது அப்பா யூஸ் பண்ணி இனிமே இது லாய்க்கே இல்லை, கடையில கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு அதை என்கிட்ட கொடுத்துட்டு ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு ஏதோ ரொம்ப இது மாதிரி கேர் பண்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்ப பார்த்தா எனக்கு அந்த போனே ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேட்டரியே நிக்க மாட்டேங்குது அப்படின்றான். சரி, அவனுக்கு ஒரு புது போன் வாங்கி தரேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அமேசான்காரங்க வந்து போனை ஸ்ரீகாந்த் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அது வந்து அஸ்வந்த்ன்ற பேர் ஒட்டி இருக்குது. ஓகேயா? ஆனா ஸ்ரீகாந்த் என்ன பண்றான்? கடவுளா கொடுத்த வரோம், அஸ்வந்த் வீட்டுக்கு போக வேண்டியது என் வீட்டுக்கு வந்திருக்குல்ல, அப்போ நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுருச்சு, அதே மாதிரி அமேசான் கடைக்காரன்னு கேட்டுருச்சு, அதனால என்கிட்ட கொடுத்துட்டான். என்ன பண்ணிட்டான்? வந்து பிரிச்சு விட்டான் போனை அமேசான் வந்து பேக்கிங் எல்லாம் பிரிச்சு போனை எடுத்து இவனோட சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது சார், பண்ணக்கூடாது. called quasi contract. So if some other person's product is left in your house, it's your duty to give back the product. So இந்த டியூட்டின்றது லா சொல்லுது. ஸோ இந்த லா பிரகாரம் இந்த கான்ட்ராக்ட் என்டர் ஆகுது. ஈவன் தான் நீங்க விருப்பப்பட்டு இந்த கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இருந்தா குவாசி கான்ட்ராக்ட்ல பேரு. புரிஞ்சுதா? இந்த மாதிரி வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற பேரு, ஆக்சுவலி அதுக்கு பேர் வந்து பெயில்மெண்ட். என்ன பேரு? பெயில்மெண்ட் பேரு. ஸோ பெயில்மெண்ட் ஊரா விட்டு கோழி உன் வீட்டுல முட்டை போட்டுச்சு, அந்த முட்டை உணவு சொந்தமா ஊரா வீட்டுக்கு சொந்தமாடா? ஊரா முட்டுக்கு தான் சொந்தம். ஊரா வீட்டுக்கு தான் சொந்தம். கோழி வந்துச்சு என் வீட்டுக்கு முட்டை போட்டுச்சு, முட்டை என் வீட்டுல தான் போட்டுச்சு, அதனால நான் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவேன், சாப்பிடக்கூடாது. கொண்டு போய் கொடுக்கணும். இந்தாங்க உங்க கோழி எங்க வீட்டுல வந்து முட்டை போட்டுச்சு, இந்த முட்டை உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு நீ கொண்டு போய் கொடுத்து வரணும். அதுதான் ஒரு நேர்மையான பிள்ளைக்கு அழகு. இதை கொண்டு போய் நீ கொடுக்கணும்ன்றது லாலேயே சொல்லியிருக்கு. தப்பி தவறு யாரோட வீட்டு பொருளாக உனக்கு வந்துருச்சுன்னா, இப்போ நீ கேட்ப, சார் ஜெகதீஷ் வந்து பக்கத்து ஊர்ல இருக்கான், நான் வந்து எங்க ஊர்ல இருக்கேன், இப்போ வந்து இப்ப பக்கத்து ஊருக்கு நான் போனேன்னா செலவு இருக்குல்ல, அது நான் என்ன பண்ணலாம்? அதை நீ ஜெகதீஷ் கிளைம் பண்ணிக்கணும். அந்த செலவை நீ கிளைம் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா சார்?
இப்போ நேத்து பல்ஃபர் ரிசர்ச் பல்ஃபர் கான்செப்ட் பேசும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எக்ஸாம்பிள் சொன்னீங்களா சார்? ஆமா அதுல வந்து ஒய்ஃப் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதோட செலவுலாம் ஹஸ்பண்ட் தான் பார்த்தாகணும் சொன்னீங்களா சார்? ஆமா. இப்போ அதுவும் ஒரு வகையா குவாசி கான்ட்ராக்டா இருக்கலாம். சூப்பர் 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 பாயிண்ட். எஸ், அதான் சொல்றேனே, நெசசிட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஃபுட்டு, க்ளோத்திங்கு, ஷெல்டரு, இதெல்லாம் வந்துட்டு குவாசி கான்ட்ராக்ட்ல வந்துரும். ஓகே, நீ இதெல்லாம் சோஷியல் கான்ட்ராக்ட்னு சொல்ல முடியாது. சார் ஆனா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தான் மேரேஜ் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அது லீகல் கான்ட்ராக்ட் தானே? நல்லா புரிஞ்சுக்கடா, இது சோஷியல் கான்ட்ராக்ட்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அது சோஷியல் கான்ட்ராக்ட் இல்ல. அதனாலதான் மேரேஜ் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க நீங்க. புரியுதா நான் அப்படின்னா சொல்றது? லீகல் கான்ட்ராக்ட். So marriage is a social contract. Once it is registered, it becomes legal contract. இப்போ அப்பா வந்து பையனுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்றாரு, இட்ஸ் a social contract. பட் gift கொடுக்குறாங்களே எவ்வளவு பேரு, gift டீட கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்றாங்களே, தாத்தா வந்து உயிரை எழுதி வச்சு அதை ரெஜிஸ்டர் பண்றாரு, அதெல்லாம் gift தானே. So once the gift is becoming a legal form and it getting registered in sub-register office, it is a legal contract. So though it look like a social contract, it is not a social contract, it's a legal contract. Can you able to understand? அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிறது குவாசி கான்ட்ராக்ட், பண்ணிட்ட பிறகு லீகல் கான்ட்ராக்ட். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே ஆவறீங்க, அதுக்கு முன்னாடி லிவிங் டுகெதர், அது எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க முடியும்? ஆனா மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் மேரேஜ் இஸ் நாட் வேலிட் unless it is registered. தாலி கட்டினா முடியறது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பாட்டு திருப்பி தாலி தான் கட்டிடுவ. சோ தாலி கட்டினா மேரேஜ் அப்படின்னா அது லீகல் கான்ட்ராக்ட் தானே சார்? ஏன் சார் குவாசி கான்ட்ராக்ட் சொல்றீங்க? நீ வரண்டா, குவாசி கான்ட்ராக்ட்னா என்னன்னா, லீகல் கான்ட்ராக்ட் என்ன, உங்க மேரேஜ் லீகல், அவ்வளவுதான். அப்போ ஒய்ஃப் வந்து பாத்துக்க வேண்டியது ஹஸ்பண்டோட பொறுப்பு அப்படின்றதெல்லாம் இட்ஸ் நாட் இன் திஸ் கான்ட்ராக்ட். இப்போ ஒய்ஃபுக்கு வந்துட்டு சாரி வாங்கி தரணும், புரிஞ்சுதா? ஆர் ஒய்ஃப் போய் சாரி எடுத்துட்டாங்க, கடையில போய் எடுத்துட்டாங்க, இதுக்கு யார் காசு தரணும்? நான் தான் தரணும். இப்ப ஆல்ரெடி அவன் கல்யாணம் முடிவு போயிட்டான். நோ ஹஸ்பண்ட் தரணும்னு சொல்றா, ரிப்பீட் பண்ணுவோம். ஓகே சார். சோ அந்த ஒய்ஃபை பாத்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்றதுலாம் குவாசி கான்ட்ராக்ட் தான். இப்போ ஒய்ஃப் வந்து சரி, இப்போ உன் கான்ட்ராக்ட் வரைக்கே வருவோம், உனக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகுது. ஓகே, இப்ப என்ன உனக்கு 17 வயசு, 27 வயசுல உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ ஒய்ஃபுக்கு வந்து 25 வயசுன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த ஒய்ஃப் போய் அவளுக்கு பர்த்டே வருது, சரிம்மா நான் உனக்கு ஒரு புடவை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு 1000 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ புடவை வாங்கினா நீ காசு பே பண்ணலாம். அவ பாட்டு ஒரு 75,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டான். ஓகே, புடவை வாங்கிட்டு அந்த கடையிலயா அது புடவை எடுத்து ட்ரையல் எல்லாம் பார்த்துட்டு அவங்களே வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி. இப்போ அதுக்கு நீ காசு தரணுமா, தர தேவை இல்லையா? தெரியலையே. சோ ஆக்சுவலி இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ சொல்லலாம், ஏங்க 1000 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் பே பண்ணலாம். அவ பாட்டு 75,000 ரூபாய்க்கு எடுக்கிறா, மாசம் மாசம் இந்த மாதிரி புடவை எடுத்தா எங்க நான் போடுது, திருடின்னு தான் வரணும் எங்கேயாவது. சோ அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் எல்லாமே வராது. ஸோ நெசசிட்டி வேற, லக்ஸுரி வேற. நெசசிட்டிக்கு எஸ், இட்ஸ் யுவர் டியூட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ குட்டி பையனா இருக்க, ஒரு கடைக்கு போற, ஒரு பொருள் உனக்கு பிடிச்சிருது, நீ எடுத்து தின்னுட்ட, கடையிலேயே எடுத்து தின்னுட்ட, உங்க அப்பா பக்கத்துல இருக்காரு, ஆனா அவர் உன்னை பார்க்கல. ஆனா இப்போ யார் இதுக்கு பில் பே பண்ணணும்? அப்பா தான் பே பண்ணணும். நீங்க ஸ்ரீகாந்த் கேட்டுக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் குவாசி கான்ட்ராக்ட். இதெல்லாம் குவாசி கான்ட்ராக்ட். ஓகே சார். Next. So the contract is created by the law. புரிஞ்சுதா? So somebody imposes the parties to enter into a contract. அந்த somebodyன்றது யாரு? law. நீங்க வந்து விருப்பப்பட்டு வரல, லாவே உங்களை விருப்பப்பட வச்சிடுச்சு. புரிஞ்சா? நெக்ஸ்ட். ஸோ எக்ஸாம்பிள் போட்டிருக்கான், the obligation of the find goods. நான் சொன்ன finder of the lost goods, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். அடுத்தது இ கான்ட்ராக்ட். இன்னைக்கு எல்லாம் கோவிட்ல உட்காந்துருக்கோண்டா, எல்லா கான்ட்ராக்டும் எலக்ட்ரானிக்ல தான் நடக்குது. நீ அங்கேருந்து பே பண்றீங்க, நான் இங்கேருந்து கிளாஸ் எடுக்கிறேன், எல்லாமே எலக்ட்ரானிக் தானே. இமெயிலு,
கரெக்டா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதி நேர்ல வந்தா, அப்புறம் 1-2 பேர் நேர்ல வந்திருப்பாங்க. மிச்சம் யாருமே நேர்ல வரல. எல்லாருமே எங்கெங்கயோ இருக்கீங்க. ஓகே, ஏதோ இடத்துல இருக்கீங்க. தமிழ்நாட்டுல அந்த மூலையில உட்காந்துருக்கீங்க. சில பேர் கன்னியாகுமரியில இருக்காங்க, சில பேர் சென்னையில இருக்காங்க, சில பேர் திருச்சியில இருக்காங்க, சில பேர் தஞ்சாவூர்ல இருக்காங்க, மதுரையில இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க, ஈரோட்ல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அப்போ எல்லாரும் கூடயும் எப்படி இந்த கான்ட்ராக்ட் என்டர் ஆகுது? எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம்ல தான் என்டர் ஆகுது. இமெயில் என்டர் ஆகுது, வாட்ஸ்அப்ல என்டர் ஆகுது. ஸோ அ கான்ட்ராக்ட் விச் இஸ் இன் ரைட்டிங் பட் நாட் இன் அ லெட்டர் ஃபார்ம். ஒரு பேப்பர்ல எழுதி சைன் போடல, நாட் இன் அ ஸ்டாம்ப் பேப்பர், பட் இன் அ எலக்ட்ரானிக் மெயில், then it is a contract, e-contract. புரிஞ்சுச்சா? So when a contract, two or more parties enter into the contract by means of electronical means. Okay சார், என்னப்பா? அப்போ ஃபேக்ஸ்ல லெட்டர் இது பண்றதும் எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் தான் சார்? வச்சுக்கலாம். எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட், ஃபேக்ஸ் எலக்ட்ரானிக். கையில எழுதி சைன் போடலடா, அப்படி இல்லாம எல்லாமே எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் தான். அது நான் எழுதி தானே சார் அப்படியே ஃபேக்ஸ் அனுப்புறோம். ஆமா ராஜா, ஃபேக்ஸ் அனுப்பிச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீ சைன் போட்டு அவங்க காமிச்சிட்ட, அவங்க சைன் பண்ணி உனக்கு காமிச்சிட்டாங்க, ரெண்டுமே ஃபேக்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அது அப்போ எலக்ட்ரானிக். ஓகே சார். ஃபேக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது, இமெயில் அளவுக்குலாம் அது கிடையாது. அது வந்து ஒரு தகவல் தான், இங்கேருந்து போகுது அவ்வளவுதான். பட் இமெயில்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து இப்படி போயிருக்கு அப்படி வந்திருக்குன்னா நீ ப்ரூவ் பண்ண முடியும். பிளஸ் இந்த காலத்துல யாரா ஃபேக்ஸ் அனுப்புறா? மேபி அந்த காலத்துல இமெயில் இல்ல, அந்த மாதிரி ஃபேக்ஸ் இருந்துச்சு. இப்பெல்லாம் யார் ஃபேக்ஸ் அனுப்புறா? டிவியில பாப்பா, பழைய படத்துல ஏதாவது பாப்பா ஃபேக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் யார் ஃபேக்ஸ் அனுப்புறா? ஃபேக்ஸ் தர்பார்ல கூட பார்த்தேன் எல்லாம் சீப்பு. தர்பார்ல கூட பார்த்தேன் சார். அதான் ஏனோ சொல்றாங்க, அதெல்லாம் காமெடியா இருக்கு. பட் தர்பார் வந்து இன்னைக்கு டேட்ல எடுத்த மாதிரியா காமிச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ ஒரு போட்டோ வந்து எல்லாருக்கும் அனுப்பணும்னு வச்சுக்கோயேன், எனக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷனோட இமெயிலும் இருக்கும். அந்த போட்டோவை எடுத்து அந்த இமெயில அட்டாச் பண்ணி எல்லா போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப வேண்டியதான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போகும். அதாவது படம் எடுக்கும் போது கொஞ்சம் லாஜிக்கா எடுக்கணும். இல்லைன்னா இப்ப பாரு, உங்களை மாதிரி பசங்க எல்லாம் பார்த்துட்டு இன்னும் எல்லாரும் ஃபேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே சார், ஓகே. On basis of performance of the contract, executed contract, executory contract. இப்போ நான் வந்து கோவிந்த கூப்பிட்டு, கோவிந்து எனக்கு வந்து ஒரு வீடு கட்டித்தாடா. கோவிந்த் வந்து ஒரு நல்ல ஆர்கிடெக்ட், நல்ல இன்ஜினியரு, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கான். ஸோ அவன் வந்து ஒரு கான்ட்ராக்டர். நான் வந்து கோவிந்த் கிட்ட என்ன சொல்றேன், கோவிந்த் எனக்கு வீடு கட்டி கொடு, நான் உனக்கு 1 கோடி ரூபா தரேன், எனக்கு நல்லா வீடு கட்டி கொடு, இந்த லேண்ட் என்கிட்ட இருக்குது, இந்த லேண்ட்ல ஒரு நல்ல வீடு கட்டி கொடு. இப்போ 1 கோடி ரூபா நான் அவனுக்கு தந்துட்டேன், அவன் எனக்கு வீடு கட்டிட்டான். இப்படின்னும் போது இது எக்ஸிக்யூட்டட். இப்போ என்னோட பங்கை நான் கொடுத்துட்டேன், அவனோட பங்கு அவன் கொடுத்துட்டான். அவனோட பங்கு என்ன, வீடு கட்டி தருது. ஸோ he has executed his portion. I am executed my portion. It's called executed contract. Executory contract. நான் காசு கொடுத்துட்டேன், ஆனா அவன் வீடு கட்டி தரல. அவன் வீடு கட்டி கொடுத்துட்டான், நான் காசு தரல. This is called executory contract. புரிஞ்சுதா? ஸோ இதுல 2 பேருமே, நான் இன்னும் காசும் கொடுக்கல, அவன் இன்னும் வீடும் கட்டி தரல. இது வந்து பைலேட்டரல் எக்ஸிக்யூட்டரி. நான் காசு கொடுத்துட்டேன், அவன் வீடு தரல. அது யூனிலேட்டரல் எக்ஸிக்யூட்டரி. எக்ஸிக்யூட்டர்னா both the parties have performed their promise. Executory na they have not performed the promise. அதுல யூனிலேட்டரல் அப்படின்னா one party has performed but the other party has not performed. Bilateral na 2 பார்ட்டியுமே they have not performed. புரிஞ்சா? Yes sir. So what is a reciprocal promise? வர சொல்லிட்டேன். இப்போ நான் 1 கோடி ரூபாய் தரேன், நீ எனக்கு வீடு கட்டித்தா. So there is 2 promises here. One is looking from his side, looking from my side. Looking from his side, I have promised to pay him 1 crore. Looking from my side, he has promised to construct a building for me.
So this is called a reciprocal promise. புரிஞ்சா? So one promise is the consideration for another promise. So in any agreement there will be a reciprocal promise. So executory போது ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டட் அப்படின்னும் போது பண்ணிட்டாங்க பாஸ்ட். புரிஞ்சா? யூனிலேட்டரல் பைலேட்டரல் ரெண்டுத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, நவ் ஆகாஷ் எல், கேன் யூ சம்மரைஸ் த டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்? அன்மியூட் பண்ணு ஆகாஷ் எல். எஸ் சார். சம்மரைஸ் பண்ணு சார். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் நேம் சொல்றா சார். வேலிட் கான்ட்ராக்ட், void contract, voidable contract, illegal contract, unenforceable contract. Express contract, implied contract, implied contract like tacit contract, quasi contract, e-contract. stupid சொல்றா, கீழ பார்த்தனா கொன்னுடுவேன். பார்க்காத ஐயால 3% சொல்லு. Sir, valid contract, void contract, voidable contract, illegal contract, unenforceable contract, implied contract, implied contract, quasi contract, e-contract. சரி, ஓகே, டன். அடுத்து express contract, tacit contract விட்டுட்டா இம்ப்ளைடுக்கு அப்புறம். implied tacit contract, express contract, executed contract, executory contract, executory contract la unilateral bilateral contract. சூப்பர். அடுத்து ஸ்ரீகாந்துக்கு பிடிச்ச டாபிக் ப்ரொபோசல் ஆர் ஆஃபர். ஓகே சரி, என் பேர் சொன்னீங்க? பொதுவா சொன்னப்பா. ஓகே சார், எனக்கு தான் என் பேர் சொன்ன மாதிரி. இல்ல, அப்படிதான் உன் பேரா சொன்னேன், அதெல்லாம் மாறி இருந்துச்சு. Now, what is proposal? Proposal. ஸ்ரீகாந்த், இது ஒய்ஃபை போட சொல்லிட்டியா வீட்ல? இல்ல சார், சொன்னேன், இன்னும் சொல்லல. அவ்வளவு அளவுக்கு நீ ஒர்த் இல்லன்ட்டாங்களா? சொன்ன, இன்னும் சொல்லல. அப்படியே சொல்லலாம். சொன்ன வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி சொன்ன, ஆனா சொல்லல. டேய், நீ கேட்டதா தருவாங்க. கட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நீ போய் கேட்கணும், அம்மா இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்குது. கேட்டிருக்கேன் சார், முடியல. ஆனா எனக்கு இன்னும் இன்டர்நெட் ப்ராப்ளமா ஒன்னும் வரலையே. நான் பேசுறது நல்லா தானே கேக்குது. நீ ஏன் வீடியோ ஆன் பண்றது இல்ல? ஹெட்செட் வாங்கணும். ஹெட்செட் ஏன் வாங்கல? அப்போ எல்லா கடையும் திறந்து தானே இருக்குது. அதுதான் கேட்டிருக்கேன். நைட் தான் வெளில போயிட்டு வந்தேன். எல்லா எலக்ட்ரானிக் ஷாப் திறந்து தான் இருக்குது. டேய், 300 ரூபாய்க்கு சூப்பர் ஹெட்செட் கிடைக்குதுடா. வாங்குறேன் சார், வாங்குறேன். இதான் சொல்லிட்டு இருக்க டெய்லி. எக்ஸாமே வந்துடும் போல இருக்கு. சார் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு ஒரு நாள், அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும். இனிமே வளர முடியும், வந்தா என்ன, வரல, அந்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்து what is forbearance, sir? forbearance எந்த இடத்துல இருக்கு அந்த வேர்டு? படிச்சு காட்டிடுறேன். The consideration in a given contract could be an act or forbearance. எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா பேஜ் நம்பர் சொல்லு. 1.11 executed contract. Executed contract. Okay. The consideration in the given contract could be an act or forbearance. அப்படின்னா to do something or abstain from doing something அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல. இப்போ ரஜிதா அப்படின்ற பொண்ணு வந்துட்டு ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர். இப்போ
அவர்கிட்ட நான் வந்து என்ன சொல்றேன், இங்க பாருங்க இந்த படம் வந்துட்டு பாகுபலி மாதிரி ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு 3 வருஷத்துக்கு கால் ஷீட் வேணும். நீங்க 3 வருஷத்துக்கு வேற எந்த படத்தையும் நடிக்க கூடாது. ஓகே, எவ்வளவு வேணா காசு கேளுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ forbearance means they should not do something for which they are asking money from me. புரிஞ்சுதா இல்லையா? செய்யறதுக்கு காசு கேட்கல, செய்யாம இருக்கிறதுக்கு காசு கேட்கறாங்க. That's called abstained from doing something. Either to act or not to act. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ரப்போசல். அது ரெடியா? என்னடா ஸ்ரீகாந்த்? ரெடி சார். அடுத்து போவோம். வேற யாராவது டவுட் எல்லாம் இல்லையா? டவுட்? நோ சார். So what is offer or proposal? When one person signifies to another his willingness to do or abstain from doing something with a view to obtain assent from the other party. அப்படின்னா அர்த்தம். சுத்தி படி அந்த பாயிண்ட், அப்படியே ஒரு வேர்டா படி. a person, சரியா? இப்போ நானு signifies to another, Rajita, his willingness to do or abstain from doing. நீங்க என் படத்தை நடிங்க அப்படின்னு மட்டும் கேட்டா அது willingness. இன்னொருத்தரோட படத்துல நடிக்காதீங்க 3 வருஷத்துக்குன்னு சொன்னா அது abstain from doing. with a view to obtain the assent. அப்படின்னா ரஜிதாவோட வாயிலேருந்து எஸ்ன்னு வரணும்னு நினைச்சிட்டு நான் கேட்கிறேன். with a view to obtain assent from the other. புரியுதா இல்லையா? to act அப்படின்னா செய்யணும், or to abstain அப்படின்னா செய்யக்கூடாது. புரியுதா? இதுதான் விஷயம். so what is proposal? டக்குன்னு சொல்லு, டெஃபினிஷன் புக்க பார்க்காம. one person signifies his willingness to other to do or not to do, அதாவது to act or abstain from doing with the view to get the assent of the other party. புரியுதா? now analysis. The person making the proposal or offer is called promisor. For valid offer, the party making it must give their willingness either to do or not to do. The offer should be a positive as well as negative. That means asking them to do something or asking them not to do something for which I am going to pay some consideration. The willingness must be expressed. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளோட அசல்ட்ட கேட்கறதுக்காக என்னோட willingness நான் கொடுக்குறேன். Understood? Now offer, how it is getting made? Express offer, implied offer, general offer, specific offer. What is example? General offer. General offer அப்படின்னும் போது என்ன, இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாருக்கும். என்ன ஆஃபர் அப்படின்னா, என்கிட்ட ஒரு இன்ஹேலர் இருக்கு. இன்ஹேலர் தெரியல, விக்ஸ் இன்ஹேலர் மாதிரி மூக்குல விட்டு உரிவாங்க இன்ஹேலர். ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு கோல்டு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு மூக்கடைக்கு. அப்போது நான் சொல்றேன் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கோல்டு போயிடும் அப்படின்னு ஒன்று சொல்றேன். I am giving an offer to all of you. I am not specifically telling to Shruti or specifically telling to Sahaj or specifically telling to Ashwant. I am not specifically telling this. I am telling to all that I have an inhaler. You can use it. If you have cold, you can buy it and use it so that the cold will go. On this offer, anyone can accept it, right? It's not that only Shruti should accept or Rajita should, nothing like that. Anyone can accept this offer. This is called general offer. This is given to all. An offer which is given to general public. So anyone can accept it. It's called general offer. See, please understand there is a difference between offer and advertisement. Advertisement is offer. Advertisement is I am inviting you for offer.
Then after seeing the advertisement, you are giving me an offer. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஆட் வருதுடா. ஓகே, ஒரு பில்டர் வந்து ரியல் எஸ்டேட் ஆட் கொடுக்குறாரு. அவரு he is inviting your offer to you. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுவ, அவர் கால் பண்ணுவேன், சார் இந்த வீடு நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், நான் இந்த வீடு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன் இந்த ரேட்டுக்கு. Now you are giving him offer. He is accepting the offer. So the person who is giving advertisement is not offering it, he is inviting you for offering it. Then he is accepting it. புரியுதா? So ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. Now இந்த ஜென்ரல் ஆஃபர் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஜென்ரல் ஆஃபர்ன்றது நான் உங்க எல்லாருக்குமே ஆஃபர் கொடுக்குறேன். இந்த இன்னேலர் வாங்கிக்கிங்க, இது யூஸ் பண்ணா உங்களுக்கு கோல்டு வராதுன்னு. So it's an offer, it is not invitation to the offer. Please understand that. The classic example is Carlyle versus Carbolic Smoke Ball Company. சொல்லு, எல்லாம் ரிப்பீட் பண்ணு. Carlyle versus Carbolic Smoke Ball Company. Carlyle versus Carbolic Smoke Ball Company. இதுல ஆஃபர் நான் கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் சொன்னதுக்கு அப்புறம் மியூட்ல போனோம். இது ஏன் ஒரு தடவை நான் சொல்ல வேண்டியது உனக்கு? கார்லைல் வெர்சஸ் ஸ்மோக் பால் கம்பெனில ஆஃபர் கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, இது மாதிரி நான் யூஸ் பண்ணேன், எனக்கு கோல்டு குறையவே இல்லைன்னு. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அதை வாங்கிட்டீங்க, அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியவே படுத்துறீங்கன்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆஃபர் ஒன்ஸ் அக்செப்டட், இட் பிகம்ஸ் வேலிட் அக்ரிமெண்ட் when there is a consideration, and it also becomes contract when it is enforceable. Next, Lakshman Shukla Gauri Dutt இன்னொரு கேஸ். என்னடா ஆகாஷ் டவுட் இருக்கா? எஸ் சார். இப்போ நம்ம அந்த இன்ஹேலரே வந்து டிவி ஆட்ல எல்லாம் காமிக்கிறாங்களா சார், அப்போ அது ஆஃபர்னு சொல்லலாமா சார்? விடிய ராமானோ சீதை ராம கிட்ட பண்ணா என்ன இவ்வளவு நேரமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா they are not giving offer, they are inviting you to give the offer. சரிங்களா? வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க அப்படின்னு ஜெனரலா ஆஃபர் கொடுக்குறாங்க பாத்தியா சார்? என்னம்மா சார் பஸ்ல எல்லாம் இந்த தைலம் விற்பாங்கல்ல சார், அப்ப அது வந்து ஜெனரல் ஆஃபர், டிவி ஆட் வந்து இன்விடேஷன் டு தி ஆஃபர். எக்ஸாக்ட்லிமா. ஓகே சார். ஓகே, சோ இப்போ நீ வந்து வாசல்ல கடைக்காரங்க பூ வச்சிருப்பாங்க, 2 மாம்பழம் 100 ரூபாய் அது மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இட்ஸ் a offer. General offer. Offer. They are inviting you. They are giving you. Okay. So ஆஃபர் போது அந்த உரிமையாளர் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், லால்மன் சுக்லா கௌரி தத் அப்படின்ற கேஸ்ல இப்போ ஒருத்தரோட குழந்தை காணாம போச்சு, குட்டி குழந்தை, 3 வயசு குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, என் குழந்தை யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த குழந்தை காணாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரர் ஒருத்தர் என்ன பண்றாரு, குழந்தை தேடி ஓட்டாரு. குழந்தை தேடி ஓடிட்டு இருக்காரு, ரோடா ஓடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மனுஷன் இந்த ஆஃபரே கொடுக்குறாரு. என் குழந்தைங்களை யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தராங்க. திஸ் இஸ் நாட் இன்விடேஷன் டு தி ஆஃபர், திஸ் இஸ் ஆஃபர் பை இட் செல்ஃப். என் குழந்தை யார் கண்டுபிடிச்சு தரீங்களோ அப்படின்னு ரோட்ல இருந்து கத்துறாரு. இப்போ இவர் கொடுத்தது ஆஃபர் தான். இப்போ அந்த ஒரு சர்வன்ட் ஒருத்தர் கண்டுபிடி ஓடினார் தெரியுமா, அவரு குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவரு ஓடும் போது இந்த ஆஃபரை இவர் கொடுக்கல. Can you able to understand? குழந்தை காணாம போச்சு, சீன் 1. சீன் 2, சர்வன்ட் குழந்தை தேடி ஓட்டாரு. சீன் 3, அந்த மனுஷன் வந்து அனௌன்ஸ் பண்றாரு ரிவார்டு. சீன் 4, சர்வன்ட் குழந்தையோட வந்துட்டாரு. சர்வன்ட் குழந்தையோட வந்ததுக்கு அப்புறம் மீதி எல்லாரும் சொல்றாங்க சர்வன்ட் கிட்ட, பா பரவாயில்லையப்பா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டே அப்படின்றாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னது அப்ப அது தெரிய வந்துச்சு, ஓஹோ இப்படி நடந்திருக்கு. இப்போ எஜமா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தாங்க எஜமான்னு கேட்கிறாரு. இப்ப எஜமா சொல்றாரு, நான் இந்த ஆஃபர் கொடுக்கும்போது நீங்க இருந்தியா? இல்ல. அப்போ அந்த ஆஃபர் உனக்கு செல்லுபடி ஆகாதுன்றாரு. Can you able to understand?
So general offer means an offer made to all, but it should be communicated to the person who accepted it. அவர் அக்செப்டே பண்ணிக்கலையே, இங்க ஒரு ஆஃபர் போச்சுன்னா அவருக்கு தெரியாது. Can you able to understand? சார் ஆனா அந்த விக்ஸ் ஆட்ல வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமா இல்லையான்ட்டு ஆஃபர் கொடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல வேணாம்ல. அப்படின்னா அந்த சர்வன்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டாருன்னா? நல்லா புரிஞ்சுக்கோ, அது அட்வர்டைஸ்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. கூப்பிட்டு ஜென்ரலா ஒரு 10 பேர்ட்ட சொல்றதுக்கு பேரு ஜென்ரல் ஆஃபர். இப்போ நீ வந்து இந்த லேகி வைக்கிறவங்க எல்லாம் பாத்திருக்கியா? ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க, இதை யூஸ் பண்ணுங்க, இது சரியா போயிடும், இது யூஸ் பண்ணுங்க, இது சரியா போயிடுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? அதை போய் வாங்கி யூஸ் பண்ணுவ. புரிஞ்சுதாடா? எஸ் சார். அந்த மாதிரிதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஸ்மோக் பால் கம்பெனி அதை வித்திருக்காங்க கார்லில். அடுத்தது கிராஸ் ஆஃபர், இல்ல அடுத்தது ஸ்பெஷல் ஆஃபர். ஸ்பெஷல் ஆர் ஸ்பெசிபிக் ஆஃபர். When offer is made to a specific person, இப்போ ஸ்ரீகாந்த் வந்து ரேவந்த் கிட்ட எனக்கு வந்து ஒரு லெதர் பேக் வேணும்டா, நீ தான் லெதர் மேனுஃபேக்சர் பண்ணுவியே, எனக்கு கூடுறான்னு சொல்றான். ரேவந்த் என்ன சொல்றான், நீ எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவன், ஸோ எல்லாருக்கும் யூஸ் பண்ற லெதர் நான் உனக்கு யூஸ் பண்ண மாட்டேன், உனக்கு சூப்பரான ஒரு லெதர் யூஸ் பண்றேன், ஆனா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுன்னு சொல்றான். சரின்னு காசை வாங்கிட்டான். இப்போ ரேவந்த் வந்துட்டு அவனோட பிசினஸ நந்தாக்கு வித்துட்டான். இப்போ நந்தா வந்து ரேவந்த் கிட்ட இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரான். இப்போ நந்தா வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட என்னங்க சார் நீங்க கேட்ட லெதர் ப்ராடக்ட்னு கொடுக்குறான். இப்போ ஸ்ரீகாந்த் வந்து சொல்றான், நான் கொடுத்த ஆஃபர் யார்கிட்ட? ரேவந்த் கிட்ட. இப்போ அந்த ஆஃபர் எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? This is called specific offer. Okay? So it is not okay. So அந்த 1-to-1 எனக்கும் அவனுக்கும் ஒரு ஆஃபரை இன்னொருத்தர் வந்து எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுதா? சார் என்னமா இப்போ பர்சனல் செல்லிங் இருக்குல்ல சார், ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வீடு எடுத்துட்டு போய் வைப்பாங்கல்ல, இப்போ அது ஜெனரல் ஆஃபரா ஸ்பெசிபிக் ஆஃபரா? அது உனக்கு வந்து சொல்றாங்க, ஒன்ட்ட சொல்ற அதே ரேட்டை பக்கம் வீட்டுல சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு ரேட் சொல்றாங்கல்ல, அது உனக்கு கொடுத்த ஆஃபர். அதே ரேட்டை பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல மாட்டாங்க, வேற ரேட் சொல்லுவாங்க. So that means it's a specific offer, it's not a general offer. Okay sir. அடுத்தது கிராஸ் ஆஃபர். நான் ஆஃபர் கொடுக்குற அதே நேரத்துல இன்னொருத்தனும் ஆஃபர் கொடுக்குறான் எனக்கு, அது பேரு கிராஸ் ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிள், சாம்பிரேட்டோட பைக்கை சாம்பிரேட்டே விற்கணும்னு நினைச்சுன்னு இருக்கான். இந்த பைக்கை வித்துட்டு வேற ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கான். அப்ப அவன் ஒரு லெட்டர் எழுதுறான், எனக்கு ஐ எம் ஆஃபரிங் டு செல் மை பைக் டு யூ ஃபார் 15,000 rupees. எனக்கு ஓல்டு பைக்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். சாம்பிரேட் கிட்ட ஒரு யமஹா பைக் ஒன்று இருக்கு, RX பைக், RX 100. அதை வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் சாம்பிரேட்ட டேய் ஒரு 15,000 ரூபாய்க்கு இந்த பைக்கை நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கலான்னு இருக்கேன், உனக்கு விற்கிறதுக்கு இருக்குமா? நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். ரெண்டு பேருமே பேரலா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபருக்கு இன்னொரு ஆஃபர் கன்சிடரேஷன் மாதிரி தான் இருக்கும். இது பேர் கிராஸ் ஆஃபர்னு பேர். ஓகே, ஸோ விஷயம் ஒண்ணுதான், அதை பத்தி தான் ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் வாட்? ஐடென்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அன் ஆஃபர் கால்ட் கிராஸ் ஆஃபர். அடுத்தது கவுண்டர் ஆஃபர். இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போற, அம்மா கிலோ எவ்வளவு வரலன்னு கேக்குற, அவங்க 25 ரூபான்றாங்க. நீ என்ன சொல்ற? 23 ரூபா கொடுத்துனா வாங்கிக்கிறேன்ற. Now you are countering their offer and you are giving a new offer to them. 25 ரூபாய் அப்படியே வாங்கினா ஆஃபர் அக்செப்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க ஆஃபர் பண்றாங்க, நீ அக்செப்ட் பண்ற. பட் நீ 23 ரூபான்னு சொல்லும் போது நீ ஆஃபர் பண்ற, அவங்க அக்செப்ட் பண்றாங்க. So when you are countering the offer, the earlier offer comes to an end and the new offer comes. So what is counter offer? When you are varying the terms given by the offerer, then you become the offerer. They have to accept it. Understood?
So you are rejecting the original offer given to you so that it becomes cancelled. புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. ஸ்டாண்டிங் ஆஃபர். ஸ்டாண்டிங் ஆஃபர் நிந்தனை ஆஃபர் கொடுக்கணும்னு அர்த்தம் வராது. ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அந்த ஆஃபர் வேலிடா இருக்கும். அது பேர் ஸ்டாண்டிங் ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் இன்வைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அது வந்து ஒரு டைம் பீரியடுக்குள்ள நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அது வந்து ஒரு டைம் வரைக்கும் தான் வேலிடு. இப்போ மாம்பழம் வந்து நேற்றுக்கு 30 ரூபா சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு 60 ரூபா சொல்லுவாங்க, அது அன்னைக்கான ரேட்டு. ஸோ அந்த டைமுக்குள்ள அது முடிஞ்சிடும். அது பேர் ஸ்டாண்டிங் ஆஃபர். ஸோ ஸ்டாண்டிங் ஆஃபர் மீன்ஸ் an offer valid for certain period of time. After that, it won't be existing. That's standing off. புரியுதா? So come on, tell me, what are types of offer? What are types of proposals? Sikant? கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபர் வந்து ஜெனரல் ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர், கிராஸ் ஆஃபர், கவுண்டர் ஆஃபர், ஸ்டாண்டிங் ஆஃபர். பார்த்து சொல்றியா? இல்ல சார், பார்க்காம தான் சார் சொல்றேன். நான் ஆல்ரெடி இதை படிச்சேனே. நீ லா எடுத்துட்டியா? மேக்ஸ் இன்னும் எடுக்கல. நீ மேக்ஸ் இல்லாம லா எடுத்துட்டியா? இதெல்லாம் பண்ண கூடாதுடா, ஆட்டோ போணும். அப்படியா? சரி, ஓகே, என்ன பண்றது? மாறிட்டேன். சரி, நெக்ஸ்ட் மந்த் எடுத்துறேன் மேத்ஸ். யார் யாரெல்லாம் ஏப்ரல் மாசமே ஜாயின் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆகி போச்சு. மாசம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கட்ட ரெடியா இருங்க. ஏன்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்தது மேக்ஸ் ஆரம்பிக்கும். மண்டே அன்னைக்கு மேக்ஸ் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது சார் இந்த அக்கவுண்ட்ஸ்ல லைவ் கிளாஸ் வரும்னு சொன்னீங்க, அது என்னாச்சு? பண்ண போறோம். இன்னும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணே இருக்காங்கடா. மூவ் பண்ண முடியலடா. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணல. நான் நேற்று இ-பாஸ் போட்டு தான் போனேன். ஓகே சார், ஓகே சார். ஆரம்பிக்க முடியும். மூவ் பண்ணலாம்ல ஒரு இடத்துல இன்னொரு இருக்கு. அவங்க வந்து எடுக்கணும். அவங்க வீட்டுல வச்சு எடுக்க முடியாது இல்ல சம்டைம்ஸ். அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க ஒரு கேமரா, அது எப்படி இருந்துச்சு பாத்தியா நீ? குரு ஏதோ ஓடிச்சே பார்த்தேன். உங்க அளவுக்கு தெரியவாலனாலும் இல்லடா, தெரியவா. அது ஏதோ ஓடிச்சு அந்த கேமரால. குருன்னு ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறைய. அதனால அவங்களுக்கு வேற ஒரு கேமரா இருக்குது, இங்க இருக்குது. போய் கொடுக்க முடியல. நானும் நினைக்கிறேன் இந்த வாரம் லாக்டவுன் முடிஞ்சது, இந்த வாரம் லாக்டவுன் முடிஞ்சிடும். இவங்க கரெக்டா அப்படியே நினைச்சீங்க. அப்படின்னு நீங்க நினைச்சீங்க இன்னொரு வாரம் போங்க என்று போய் அடுத்த வாரம் வாரி அப்படின்னு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணே இருக்காங்க. நீயே பாரு, ஃபர்ஸ்ட் சொன்னது 14 நாள், அதுக்கப்புறம் ஒரு 7, 21, அதுக்கப்புறம் ஒரு 7ல போயின்னு இருக்கு, 28வது நாள்ல போயின்னு இருக்கு. ஒன்னால ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வாங்க முடியல. அப்படி லாக்டவுன் கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். புரிஞ்சா? நாம வாயிலே வாங்கிட்டு என்னடா திருச்சன் டவுட்டா? சார் ஆமாங்க சார். சார் இந்த கான்ட்ராக்ட் லிங்க் சார், இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் அண்ட் குவாசி கான்ட்ராக்ட் சார், அது பாத்தீங்கன்னா ரெண்டையும் ஒரே மாதிரி தாங்க சார் இருக்கு. இம்ப்ளைடும் குவாசியும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அதே ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க சார். இப்போ அது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் சொன்னேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். டாசிட் அப்படின்ற கான்ட்ராக்ட் கூட இம்ப்ளைட் கான்ட்ராக்டோட பிரான்ச் தான். ஓகே, பட் இப்போ உன் வீட்டுல இருக்கிற பொருள் வந்து இன்னொரு வீட்டுல நீ விட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட செல்போனை நீ விட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, கூட kept it of safe-ல நீ வந்து எடுத்துக்க வரைக்கும் நான் சேஃபா கூட வச்சுக்கிறேன்னு சொல்லாம. ஆனா லா அப்படி சொல்லல. போய் திருப்பி கொஞ்சம் கொடுன்னு சொல்லுங்க. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னா நீ கூட kept safe அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் அப்படி சொல்லல. திருப்பி கொண்டு போய் கொடு. Find out the log. You have to find the original owner and give it. This is possible. Okay. So implied means there is no express of words. That's all. But quasi அப்படி கிடையாது. அவங்களுக்கு certain duties and liabilities போட்டிருக்கு. அது law போட்டிருக்கு.
எஸ் சார் ஓகேங்க சார். அதாவது பொதுவா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணா மாதிரி தான் தெரியும். பொதுவா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து அதை பிரிச்சு பிரிச்சு படிக்கும்போது, நம்ம லீகலா படிக்கும்போது அது டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். இதுக்கு அது பேரு. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்க மாட்டோம். அது நம்ம இது வரைக்கும் பிரிச்சு படிச்சதே இல்லையே. இப்ப நம்ம வந்து அதை பிரிச்சு 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 படிக்கிறோம். இதுக்கு இப்படி பேரு, அதுக்கு அப்படின்னு பேருன்னு படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்குறோம், விற்கிறோம், இது பேர் கான்ட்ராக்ட், அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. பட் இப்போ டீடைல்டா அந்த விஷயத்தை படிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த சப்ஜெக்ட்ல நம்ம என்ட்ரா ஆகணும். டீடைல்டா படிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்க சார். சரி, நெக்ஸ்ட் இந்த இல்லீகல் அன்என்ஃபோர்ஸபிள், அதுவும் ரெண்டும் அதையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி. அன்என்ஃபோர்ஸபிள்னு சொல்லும்போது வாய்டு கூட நாட் என்ஃபோர்ஸபிள். இல்லீகல் வேலிட் கூட நாட் என்ஃபோர்ஸபிள் ஆகும். எப்படி கோர்ட்ல வந்து அது மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டானா, ஆர் ரிட்டனா எழுதிருக்க வேண்டியது ரிட்டனா இல்ல ஓரலா இருக்குன்னா அது கூட அன்என்ஃபோர்ஸபிள் தான். So illegal and illegal is also unenforceable. But okay, unenforceable நிறைய விஷயங்கள் இருக்கு, இல்லீகல் மட்டும் இல்லையே. எஸ் சார். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் அந்த வாய்டபிள் கான்ட்ராக்ட் நம்ம பார்க்கும்போதும் சார் சார் அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நம்ம எதா இருந்தாலும் அந்த அஃபெக்டட் பார்ட்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். சார் அந்த டெஃபினைட் டைம் பீரியட் பாத்தீங்கன்னா சார் அது எப்படிங்க சார் நம்ம டைம் பீரியட் சார் கால்குலேட்? ரீசனபிள் டைம் சார். ஆமாங்க சார், ரீசனபிள் டைம் பீரியட் சார். அந்த டைம் பீரியட் என்ன பண்ண முடியாது. ஓகேங்க சார். நீ எப்பக்குள்ள ஜாயின் பண்ண நவம்பர் எக்ஸாம் எழுதலாம். ஸ்ரீராம் எப்ப ஜாயின், ஸ்ரீகாந்த் எப்ப ஜாயின்? நான் மார்ச் 4 அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். மார்ச் 4. ஓகே. நந்தகுமார் நீ எப்ப ஜாயின் பண்ண? நான் ஜனவரியில ஜாயின் பண்ணேன் சார். ஓகே. டீச்சர் நீ எப்ப ஜாயின் பண்ண? சரி சரி கிராமம் சரி 8 ஜூன். ஓகே. ஒருத்தன் ஜனவரியில இருக்கான், ஒருத்தன் மார்ச்ல இருக்கான், நீ ஜூன்ல இருக்க. Now what is the reasonable time to write November exam? Sir, so, time is not certain thing. Yes sir. Okay, at least அது November exam எழுதுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஜூன் 30th நீ ஐசிஐ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சில பேர் ஐசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஜனவரியிலே பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஜூலை அதாவது அவங்க எஸ் சார். ஓகே. செல்ஃப் பண்ண முடியாது. அதுக்கு அப்புறம் அவங்க கிளாஸ்க்கு வருவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். பட் ரீசனபிள் டைம் பீரியட்ல நீ ஜாயின் பண்ணிரணும் எக்ஸாம்க்கு முன்னாடி. நான் என்ன கட் ஆஃப் வச்சிருந்தேன், ஜனவரி 10th ஒரு கட் ஆஃப் வச்சிருந்தேன். ஓகே சார். சாரி, அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க அட்லீஸ்ட் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் லேட்டா ஜாயின் பண்ண? சார் எனக்கு தெரியலைங்க சார், இன்ஃபர்மேஷன் இப்போதாங்க சார் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, 12th முடிச்சு பாருங்க. எஸ் சார். ஓகே. அவங்க வீட்லலாம் 12th படிக்கும்போது ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. எஸ் சார். அடுத்து என்ன பண்ணணும்? ஏய் என்கிட்ட சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்கடா, இந்த ஜோதி பிரசாத்லாம் இருக்கான் பாத்தியா, அவன் குரூப்ல சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே சார். போன வாரம் 10th முடிச்சாங்க, போன வாரம் தான் 10th முடிச்சாங்க. அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க சிஏக்கு. ஓகே சரி சரிங்க சார். அப்ப எது ரீசனபிள் டைம்? ஓகே சார். புரிஞ்சுதா? அப்படி ரீசனபிள் டைம் அவ்வளவுதான். எஸ் சார். ஓகே சார். முடியாது, கோர்ட் வேற டிசைட் பண்ணிக்கும். ஒரு கேஸ்ல இந்த ரீசனபிள் டைம்ல என்னன்னு கோர்ட் டிசைட் பண்ணிக்கும். எஸ் சார். ஓகே சார். அதனால தான் கான்ட்ராக்ட்ல அது ஓபனா விட்டாங்க. அது ரீசனபிள் டைம் ஓபனா விட்டாங்க. அது டைம் சொல்லல. எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். थैंक यू சார். Now essential of the valid offer. First, it should be a legal offer. Offer வந்து லீகலா இருக்கணும். There should be a legal relationship. There should be a business relationship. நேத்து நம்ம ஆல்ரெடி கான்ட்ராக்ட் essentials of the valid contract படிச்சோம். அதேதான். சோ லீகலா பிசினஸா இருக்கணுமே தவிர ஒரு சோஷியலா இருக்க கூடாது. செகண்ட், சர்டைனா இருக்கணும். நேத்து நம்ம படிச்சோம் 5 பைக் வச்சிருக்கான் ரேவந்த், எந்த பைக் நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ the meaning should be certain. ஒரு படத்துல வடிவேல் வந்து சிங்கமுத்து கிட்ட என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் அப்படின்னு. அது மாதிரி ஏயா இப்படி காலையில வறுத்து எடுக்கிறது தான் என்ன வேணும்? ஏய் நீ என்ன கேட்ட?
அது மாதிரி இது சுத்தமான கடல் எண்ணெயா, ஐயோ ஐயோ. நோ. சோ த மீனிங் ஆஃபர்ல வேகா இருக்கக்கூடாது, சர்டேனா இருக்கணும். அடுத்தது ஆஃபர் ஷுட் பி கம்யூனிகேட்டட். அந்த நார்மல் ஷுக்ல கௌரிதத்துல ஆஃபர் கம்யூனிகேட் ஆகல. அவருக்கு ஆஃபர் இருந்துச்சு, ஆனா அவருக்கு கம்யூனிகேட் ஆகல, அதனால அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஆஃபர் ஷுட் பி கம்யூனிகேட்டட். அடுத்தது வித் இப்போ வந்து ஒரு நியூஸ் மாதிரி சொல்லக்கூடாது, அது வந்து அடுத்தவங்களோட ஒப்புதல் வாங்கணுன்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிவராம் போயிட்டு யாரோ விஷயம் ஏதோ சொல்றான், திஸ் இஸ் நாட் an ஆஃபர். ஓகே, அவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதிக்கு வந்துட்டு ஒரு புக்கு தேவை. சிவராம் போயிட்டு கடைக்காரன் போயிட்டு ஸ்ருதிக்கு இந்த புக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுல எங்க ஆஃபர் இருக்கு? ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு போறோம், இதுல ஆஃபரும் இல்லை அக்செப்டன்ஸும் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆஃபர்னா என்ன? ஸ்ருதிக்கு இந்த புக்கு தேவை, அவளுக்காக நான் வாங்க வந்திருக்கேன், நீங்க எனக்கு இந்த புக்கு விற்பீங்களான்னு கேட்டா அது ஆஃபர். ஸோ ஆஃபர்னு எப்படி இருக்கணும்? அடுத்தவங்க கிட்ட அசன்ட், தட் இஸ் ஒப்புதல் வாங்குற மாதிரி இருக்கணும் ஆஃபர். அப்படின்னா அது ஆஃபர். சும்மா வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாதான் ஆஃபர் கிடையாது. புரிஞ்சுதா? somebody wants to marry somebodyன்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட போய் சொன்னா அதெல்லாம் ஆஃபர் கிடையாது. அப்புறம் ஆஃபர் மே பி கண்டிஷனல். என்ன அர்த்தம்? இதை நீங்க செஞ்சீங்கன்னா இதை நான் செய்வேன். ஸோ ஆஃபர் மே பி கண்டிஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், if you pay me the money, I will give you this goods. புரிஞ்சா? Or if you pay the money not in cash but in account transfer. இப்போ நிறைய கடையில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சாப்பிட்ற ஹோட்டல்லாம் கூட ஆர்டர் வந்து நீ வாயில சொல்ல முடியாது. இன்னொரு 5 வருஷத்துல ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஒரு QR கோட் கொடுத்துருவாங்க, எல்லா டிஸ்பிளேயும் QR கோட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீ அதுல ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். சர்வர்லாம் இருக்க மாட்டாங்க. நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் உனக்கு வரும். சார் நீங்க ஸ்விக்கில சொல்றீங்களா? சார் ஸ்விக்கில சொல்லல, ஹோட்டலுக்குள்ள சொல்றேன். ஹோட்டலுக்குள்ள போய் உட்காந்துருவீங்கல்ல, இப்ப சர்வர் வந்து கேட்கறாங்களே என்ன வேணும், இட்லி வர மசாலா தோசை பொங்கல் பூரி அப்படி கேட்கறாங்க, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதான் QR கோட் இருக்குல்ல, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும், அது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் அதுல நீ ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து உனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு ஹோட்டல்ஸ்லாம் இன்னைக்கு. டன் நவ் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பேமெண்ட்டை ஆன்லைன்ல பண்ணுங்க, பேடிஎம்ல பண்ணுங்க, கூகுள் பேல பண்ணுங்க அப்படின்றாங்க. வாட் இஸ் திஸ்? தே ஆர் புட்டிங் a condition for the offer. என்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணா இப்படிதான் பண்ணி ஆகணும். Then if you didn't comply with something, I will tell that you accepted my offer. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒத்துக்கல அப்படின்னா நான் நீ ஒத்துட்டேன்னு அர்த்தம்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடையில போயிட்டு நம்ம சொல்றோம், சார் எனக்கு வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் தேவை, நான் வந்து இவ்வளவு ரூபா தரேன், நீங்க சப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிப்பேன். சப்ளை பண்ணல அப்படின்னா சப்ளை பண்ணல அப்படின்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் லெட்டர் மூலியமா அப்படின்னு சொல்றேன். அதை பார்த்துட்டு அவன் படிச்சு பார்த்துட்டு கீழ்ச்சி போட்டுருவான், விளக்க என்ன இது மாதிரிலாம் பண்றான் பாருன்ட்டு. ஸோ no one can assume themselves the other party has accepted it. Just because they are not communicating with you, you cannot tell they accepted it. சார் மௌனம் சம்மதம்னு நினைச்சுக்க கூடாது, ரைட்டா? அந்த மௌனம் சம்மதம்ன்ற பாயிண்டே கிடையாது. ஓகே, எப்படி அது மாதிரி ஒரு பாயிண்ட், அது மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இதையும் கம்யூனிகேட் பண்ணணும், அதையும் கம்யூனிகேட் பண்ணணும், ஆஃபரையும் கம்யூனிகேட் பண்ணணும், அக்செப்டன்ஸையும் கம்யூனிகேட் பண்ணணும். நான் ஆஃபர் மட்டும் கம்யூனிகேட் பண்ணிடுவேன், அக்செப்டன்ஸ் வந்துட்டு இம்ப்ளைடா எடுத்துப்பேன் கிடையாது. இம்ப்ளைட்ல ரெண்டுமே இம்ப்ளைடா இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கும். ஒன்னு இம்ப்ளைடு, இன்னொன்னு அப்படி கிடையாது. சரிங்களா சார்? இந்த அக்கவுண்ட்ஸ்ல சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் ஒன்னு இருக்குல்ல, அப்படின்னா நான் உங்களுக்கு கூட்ஸ் அனுப்புவேன், நீங்க இந்த நாளுக்குள்ள அஸ்வர்ட் பண்ணிக்கலன்னா நாங்களாம் அஸ்வர்ட் பண்ணிட்டதா ஏத்துப்போன்ட்டு. ஆமா, அப்படி இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, எழுதி கொடுக்குறாங்க.
சேல் ஆர் ரிட்டர்ன் எழுதுறாங்க, இந்த நாளுக்குள்ள இப்படி இப்படின்னு எழுதுறாங்க. அது டிரான்சாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க, அப்படி சொல்லல, இங்க டோட்டலா டிஃப்ரெண்ட். நீங்க எனக்கு நீங்க வந்து சப்ளை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு லெட்டர் போடுங்க, ஒத்துக்கலன்னா லெட்டர் போடுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க எதுவுமே லெட்டர் போடலாம், நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம்னு சொன்னா என்ன பண்றது? ஓகே சார். அங்க கூட்ஸ் அனுப்புறடா, நீ கூட்ஸ் அனுப்பிச்சுட்டு நான் வந்து சேல் நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கோ, சேல் நடக்குது. அங்க கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் ஹேப்பனிங் தேர். One person is sending the goods to another person for a value consideration. For example, அமேசான்ல ஒரு பொருள் வாங்குறா, ஒரு ஷூ வாங்குறா அமேசான்ல. அந்த ஷூவை 10 நாளைக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க, 10 நாளைக்குள்ள பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணுங்கன்றாங்க. இப்போ 10 நாள் வரைக்கும் நீ ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம், டிரான்சாக்ஷன் ஓவர். பட் அந்த கன்சிடரேஷன் ஆல்ரெடி நீ கொடுத்துட்டாங்க. எஸ் சார். சோ அது டோட்டலா டிஃபரெண்ட், இது டோட்டலா டிஃபரெண்ட், குழப்பிக்க கூடாது. ஓகே. அடுத்தது ஆஃபர் மே பி ஸ்பெசிபிக் ஆர் ஜெனரல், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆஃபர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் இன்விடேஷன் டு தி ஆஃபர். இன்விடேஷன் டு தி ஆஃபர்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட். நீ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற, காய்கறி வாங்குறதுக்காக போற. சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காங்க, அடுக்கி வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ற, ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு, அங்க வாசல்ல பாஸ்கெட் வச்சிருப்பாங்க, அங்க போயிட்டு அள்ளி போடுற. தக்காளி 2 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, உருளைக்கிழங்கு 1 கிலோன்னு போடுற. Now this சூப்பர் மார்க்கெட்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, this is called invitation to the offer. Now இது நீ எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ற, அந்த கல்லாப்பட்டி கிட்ட போற, அந்த கேஷியர் கிட்ட போற, எனக்கு இது பில் போடுங்கன்ற. Now you are giving the offer to them, they are accepting your offer. புரிஞ்சுதா? பெட்டர் மார்க்ஸ் லைட் காமெடி பார்த்திருக்கியா? பெட்டர் மார்க்ஸ் லைட் இந்த கவுண்ட் பண்ணி காமெடி. இப்போ வந்து ஒரு அம்மா வருவாங்க, செந்தில் வந்து அந்த மேண்டில் என்ன இதுலேயே தான் பள்ளியில் அடிக்குது அப்படி அனுப்பிட்டு போயிட்டு. அப்போ வந்து ஒரு அம்மா வருவாங்க, எனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் வேணும், என் பொண்ணுக்கு இன்னைக்கு விசேஷம், பெட்டர் மார்க்ஸ் லைட் வேணும். என் பந்தல்லாம் வச்சுக்க மாட்டீங்களா? பந்தலா அதெல்லாம் வேணாம். அப்புறம் கூட வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பெட்டர் மார்க்ஸ் லைட் கொடுக்கறது இல்லை அப்படின்னா. ஸோ தட் லேடி has been invited by Countermoney. That's called invitation to the offer. Now that lady is giving an offer to Countermoney, stating that Mr. Countermoney, Alinal Alagaraja, will you give the better marks light to me? அப்படின்னா அந்த லேடி ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ கூட வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பெட்டர் மார்க்ஸ் லைட் கொடுக்கறது இல்லைன்னு Countermoney is rejecting the offer. Can you able to understand? So invitation to the offer is something different. They are inviting you, then you are going them and giving them the offer. Understood? இப்போ எஸ் சார். ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பேனா கடைக்கு போயிட்டு, அண்ணா அந்த பேனா எவ்வளவு விலை அப்படின்னு விசாரிக்கிறான். 10 ரூபா தம்பின்றாரு. ஸ்ரீகாந்த் கடையும் போயிடுறான். இப்போ அவர் கூப்பிட்டு, ஏண்டா டேய் வாங்கலையா, ஏங்க நான் விலை தாங்க விசாரிச்சேன்றான். இப்போ விலை விசாரிக்கிறாங்களா, இது என்னது? இன்விடேஷன் டு ஆஃபர். இது இன்விடேஷன் டு ஆஃபர் தான். வாங்குறேன்னு எங்க சொன்னான், அண்ணா நான் வாங்குறேன்னு எங்க சொன்னான் அவன்? புரிஞ்சுதா? சோ டெண்டர் கூப்பிடுறாங்க, அதுவும் இன்விடேஷன் தான். 4 பேர் சொல்லுங்க. சோ விண்டோ ஷாப்பிங் பண்றோம், அது இன்விடேஷன் தான். புரிஞ்சா? இப்போ ஆக்ஷனுக்கு போறோம்ல, நம்மளாம் நம்மளோட பிரைஸ் சொல்றோம்ல, we are inviting, they are inviting, we are giving our offer, but on only the highest bid they will accept. So not all the offers they will accept. Then offer can be expressed or implied. Already in the implied of the bus வந்து bus stand நிக்கும். What is that? It's an offer which is implied offer. So what is the difference between invitation to the offer and the offer? Invitation to the offer is just a display of goods or advertisement or inviting for a tender or auction. Final willingness கொடுத்தாதான் அது ஆஃபர். நல்லா புரிஞ்சு. Final willingness is an offer. Just inviting is not an offer. Understood? So with this we completed today's class. Go through what is offer.
Okay. Next class we will see what is acceptance. See you. Bye. Thank you, sir. 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 Thank you, sir.